குடும்ப ஞாயிறாக குடும்ப ஆராதனையாக இருக்கிறதுனால உங்களோட கூட சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் பேசுவதற்கு ஒரு செய்தியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். திருப்பிக் கொள்ளலாம். தீமோத்தேயு 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். யாராவது வாசிங்க பார்க்கலாம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். இந்த பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் 2 லெட்டர். இந்த 2 லெட்டரில் இந்த 2வது லெட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெட்டர். என்ன கவனிக்கிறேன்னு சொல்கிறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சார் நல்லா கவனிக்கணும். ஆமாம், ஸ்தோத்திரத்தோட ஆண்டுடைய வார்த்தையை என்ன செய்யணும்? கேட்கணும். சார், இந்த 2 தீமோத்தேயு 2வது நிருபத்தில் தீமோத்தேயுக்கு நிருபத்தில் எழுதும்போது பவுலப்போஸ்தலன் சொல்கிற முக்கியமான 4 ஆலோசனைகள். அந்த ஆலோசனையோடு தான் இந்த அதிகாரத்தை அவர் என்ன செய்வார்? ஆரம்பிப்பார். என்ன 4 ஆலோசனை அப்படின்னா, முதல் ஆலோசனை, உனக்கு ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை, அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு அப்படின்னு சொல்லுவார். 2வது, என் கூட நீ ஊழியத்துக்கு வந்திருக்கிற, என்னுடைய உடன் ஊழியக்காரனா, என்னுடைய சக தோழனா, என்னோட கூட தரிசனத்தில் பயணிக்கிற தேவ மனுஷனா நீ இருக்கிறதுனால என்னோட கூட சேர்ந்து நான் பாடு அனுபவிக்கிற மாதிரி, தீங்கு அனுபவிக்கிற மாதிரி நீயும் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். முதல் ஆலோசனை, உனக்குள்ள இருக்கிற ஆவியின் அனல் அபிஷேகத்தை என்ன செய்யணும்? அனல் மூட்டி எழுப்பணும். 2வது, என் கூட சேர்ந்து நீ பாடுகளை என்ன செய்யணும்? தீங்குகளை அனுபவிக்கணும். 3வது, ஆரோக்கியமான வசனத்தை என்ன செய்யணும்? கை கொள்ளணும். ஆரோக்கியமான வசனத்தை கை கொள்ளணும். சத்திய வசனத்தை, மூல உபதேசத்தை. தோத்துறோம். ஆமாம், ஆரோக்கியமான உபதேசம்னு சொன்னால் ஆரோக்கியம் இல்லாத உபதேசம்னு ஒன்று என்ன செய்யுது? இருக்குன்னு அர்த்தம். தோத்துறோம். ஆமாம், அந்த ஆரோக்கியமற்ற உபதேசத்தை விட்டுட்டு ஆரோக்கியமான, திடகாத்திரமான, நிலையான அந்த உபதேசத்தை, நான் உனக்கு போதித்த அந்த சத்தியத்தை நீ என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும். 4வது, உனக்கு அருளப்பட்ட கிருபையை, உனக்கு அருளப்பட்ட வரத்தை, உனக்கு அருளப்பட்ட பொறுப்பை நீ என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். 4 விஷயம் பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்கிற ஆலோசனை. 1, அனல் மூட்டி எழுப்பி விடு. 2வது, தீங்கு அனுபவி. 3வது, கைக்கொள், ஆரோக்கியமான உபதேசத்தை கைக்கொள். 4வது, காத்துக்கொள், உனக்கு தந்த கிருபையை காத்துக்கொள். இப்போ இந்த 4ஐயும் ஒரு கலப்படமாக சேர்த்து பவுலப்போஸ்தலன் 14வது வசனத்தில் சொல்கிறாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட நற்பொருளை பரிசுத்த ஆவியானவருடைய துணையோட நீ என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். எது நற்பொருள்? விச் இஸ் த குட் திங்? எது ஆண்டவர் நமக்கு அருளின நற்பொருள்? இன்னைக்கு உங்களோட கூட நான் பேச போகிற செய்தி, ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை காத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய கைகளில் சில ஆசீர்வாதங்களை ஒப்புவித்திருக்கிறார். தோத்துறோம். பைபிளில் உக்ரானத்துவம் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸ்டூவர்ஷிப். ஆமாம், உக்ரானத்துவம். அந்த உக்ரானத்துவம் அப்படின்னா, அல்லது உக்ரானக்காரன் அப்படின்னா யார் ஒருவனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டதோ, யார் ஒருவனுக்கு சில உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதோ, அந்த உத்தரவாதத்தை தன் வாழ்க்கையில் கவனமாய் கை கொண்டு அந்த உத்தரவாதத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட மனிதனுக்கு பெயர்தான் உக்ரானக்காரன். கவனிக்கிறீங்களா? சார், இப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்த நற்பொருள், அந்த நற்பொருளை நம் வாழ்நாளில் காத்துக்கொள்ள வேண்டும். என்னென்ன நற்பொருளை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு? தோத்துறோம். ஆமாம், எது நமக்கு நற்பொருள்? நம்ம சொல்லுவோம், நம்முடைய வேலை நமக்கு ஆண்டவர் கொடுத்தது, நம்ம ஊழியம் நமக்கு ஆண்டவர் கொடுத்தது. தோத்துறோம். நம்ம அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. அதெல்லாம் நற்பொருளா அப்படின்னு கேட்டால், பைபிள் முக்கியமான 4 விஷயங்களை நமக்கு நற்பொருளாக கற்றுக் கொடுக்கிறது. 1, வாசிங்க, தோத்துற எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். வேகமாக வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து
உலகத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். கவனிங்க, இங்க நோவாவை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் 11வது அதிகாரத்தில் நோவாவை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இந்த நோவா தோத்திரம் காணாத நடக்க போகிற நியாய தீர்ப்பு, நடக்க போகிற தேவனுடைய கிரியை, வெளிப்பட போகிற தேவனுடைய செயல்கள், இவைகளை அவன் காணவில்லை. ஆனால் காணாத தேவனுடைய எச்சரிப்பை பெற்று, காணாத காரியங்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை. அப்ப ஒரு விஷயத்தை நோவாவுக்கு ஆண்டவர் ஒப்புவிக்கிறார். தோத்திரம், ஒப்புவித்த பல ஆசீர்வாதங்கள்ல நோவாவுக்கு ஒப்புவித்த முதலாவது ஆசீர்வாதம் அவன் குடும்பம். என்னங்க? அவனுடைய குடும்பம். நடக்க போகிற காரியத்தை குறித்து ஆண்டவர் நோவாட்ட பேசுறாரு. தோத்திரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரத்துக்கு நேராக பைபிளை திருப்பினீங்கன்னா, அன்னைக்கு நோவாவின் காலத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? பொல்லாதவர்களாக இருந்தார்கள். தோத்திரம், தேவனுக்கு பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். துணிகரமான பாவங்களை செய்தார்கள். அக்கிரமக்காரர்களாக எண்ணப்பட்டார்கள். அப்படிதான் பைபிளில் என்ன செய்யறோம்? வாசிக்கிறோம். வாசிங்க, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அந்நாட்களில் ராட்சசர் பூமியில இருந்தார்கள். ராட்சசர்கள் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோடு கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது, கவனிங்க தோத்திரம், மனுஷகுமாரர்களோடு மனுஷகுமாரத்திகளோடு தேவ தூதர்கள் அவன் சம்பந்தம் கலந்தார்கள். தேவ தூதர்களுக்கு ஒரு பெரிய ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி இந்த தேவ தூதர்கள் தோத்திரம் பெண்களோட பூமியில் இருக்கிற மனுஷகுமாரத்திகள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக, அழகுள்ளவர்களாக கண்டு அவர்கள் மேல் காதல் கொண்டு அவர்களோடு சம்பந்தம் கலந்து அவர்களோடு பிள்ளைகளை பெற்றார்கள். அந்த பிள்ளைகள் ராட்சசர்களாக பூமியில் என்ன செஞ்சாங்க? வெளிப்பட்டாங்க. தோத்திரம், அவலட்சணமான காரியங்கள் தேசத்துக்குள்ள நடக்கும்போது அந்த அவலட்சணங்கள் மூலம் நாம் பெற்றெடுக்கிறது அனைத்தும் ராட்சசர்களாக என்ன செய்யும்? இருக்கும். தோத்திரம், சில வீடுகளில் சில பிள்ளைகளை பற்றி சொல்லுவாங்க, ஐயோ அடங்கவே மாட்டேங்குது பாஸ்டர், கீழ்ப்படியவே மாட்டேங்குது பாஸ்டர், தோத்திரம் அடங்காப்புடாரியா இருக்கு பாஸ்டர். ஆமாம், அவங்க அப்பா மாதிரியே இருக்கு. தோத்திரம், ஆமாம், இப்போ தோற்றத்துலையும் அப்பா மாதிரியே இருக்கு, செயல்லையும் அப்பா மாதிரியே. சில பெற்றோர் சொல்லுவாங்க அவங்க அம்மா மாதிரியே இருக்கு. தோத்திரம், ஆமாம். சில சொல்லுவாங்க அவங்க தாத்தா மாதிரியே, அப்படியே எல்லா கேரக்டரும், எல்லா பார்வையும், எல்லா நடக்கையும், என்ன சொன்னாலும் முறைக்கிறான் பாஸ்டர், என்ன சொன்னாலும் மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி முறைக்கிறான். அவனை பார்த்தாவே என்னவா இருக்கு? தோத்திரம், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தெய்வீகத்திற்கு மாறாக, தெய்வீக திட்டத்துக்கு மாறாக அவலட்சணமான செயல்பாடுகளின் மூலமாக அந்த குழந்தை என்ன செஞ்சிருக்கு? நீங்க புரிஞ்சுக்கணும். தோத்திரம், ஆமா. குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை, இது எல்லாமே தெய்வீகமானது. அம்மா பின்னால் இருக்கிறவங்க கவனிங்க, கசகசான்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. தோத்திரம், ரொம்ப ஆழமான சத்தியத்தை சபைக்கு போதிச்சுட்டு இருக்கிறேன். குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, ஏன் திருமணம் பைபிளில் அழகா சொல்லப்பட்டிருக்கு? விவாகம் யாவருக்குள்ளும் சொல்லுங்க கனம் உள்ளது. தோத்திரம், அதை கனவீனமா என்ன செஞ்சிடக்கூடாது? மாத்திரக்கூடாது. கனம் உள்ளது அப்படின்னா தேவன் வகுத்து கொடுத்த வரைமுறையின் அடிப்படையில், தேவனுடைய தோத்திர திட்டத்தின் அடிப்படையில் திருமணம் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். சில நேரங்களில் நிறைய விஷயங்களை திருமணத்தில் என்ன செஞ்சுக்கிறோம்? காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேனே, ஒரு திருமணம் நடக்க போகுதுன்னா ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பார்க்குறோம், ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பார்க்குறோம். அந்த பொண்ணையும் பையனையும் தோத்திர திருமண பந்தத்தில் இணைக்கப்படுறோம். ஆமாம், எல்லாத்தையும் பார்ப்போம். உயரம் எவ்வளவும் பார்ப்போம், கலர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், மண்டை எப்படி இருக்குன்னு பார்ப்போம், முடி எப்படி இருக்குன்னு பார்ப்போம், என்ன படிப்புன்றோம், என்ன ஜாதின்றோம், என்ன குலன்றோம், என்ன கோத்திரன்றோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் வயசு என்னன்னு என்ன செய்வோம்? பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? எனக்கு பதில் சொல்லணும்.
பார்ப்போம், டேட் ஆஃப் பர்த் பார்ப்போம். பையன் எப்போ பிறந்திருக்கிறாரு, பொண்ணு எப்போ பிறந்திருக்காங்க. தோத்துறோம். சில நேரங்களில் பொண்ணை பிடிச்சி போயிடும், சில நேரங்களில் பையனை பிடிச்சி போயிடும். அப்போ எல்லாம் செட் ஆயிரும். இந்த டேட் ஆஃப் பர்த்தில் வந்து சில விஷயங்கள் என்ன செய்யும், இடிக்கும். ஆமாம், ஒரு மாதம் டிஃப்ரெண்ட் வருதுல்ல, ஒரு வாரம் டிஃப்ரெண்ட் வருதுல்ல. தோத்துறோம். ஒரு வாரம்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை, ஒரு மாதம்லாம் ஒரு பெரிய மேட்டர், ஒரு நாள் டிஃப்ரெண்ட், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் சொல்லட்டுமா, முதல்ல கர்த்தர் யாரை படைச்சாரு? ஏவாளை படைச்சா ஆதாமை படைச்சாரா? ஆதாமை படைச்சு ஏவாளை படைச்சாரா? அப்ப தேவன் ஒரு நியதியை வகுத்து வச்சிருக்காரு. ஒரு வகுத்து வச்சிருக்கிற நியதியை மாற்றி உடைச்சு நீ திருமண பந்தத்துக்குள்ள இணைவாயானால், அந்த திருமணம் உன் வாழ்க்கையில் தேவ நியதிக்கு மாறாக இருக்குமானால், அதன் மூலம் உன் தலைமுறையில் வரக்கூடிய வித்து உனக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்ய முடியாது. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அது என்ன செய்ய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. கவனிங்க, அவலட்சணமான காரியங்கள் அங்கே செய்யப்படுகிறது. தோத்துறோம். தாம்பத்திய வாழ்க்கையில் தோத்துறோம். அந்த தாம்பத்திய உறவு அப்படின்றது கூட கனமுள்ளதாக என்ன செய்யப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. நிறைய விஷயங்களை சபையில் ஓப்பனாக பேசணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் கண்ட்ரோலாக பேச வேண்டும், ரொம்ப கண்ட்ரோலாக பேசணும். கவனிங்க, தேவன் வகுக்காத இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப அழகாக கலாத்தியர் நிருபத்தில் எழுதும்போது பவுல் அப்போஸ்தலன் எழுதுறாரு. யார் பைபிளை பிரட்ட வேணாம், கவனிங்க. நீ அழகாக சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே யாரெல்லாம் பிரவேசிக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்படி தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டவர்களுடைய பட்டியலில் ஆண் புணர்ச்சிக்காரர்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்ய மாட்டாங்க, பிரவேசிக்க மாட்டாங்க. ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் அவலட்சணமான காரியங்களை செய்து தங்கள் சுய விருப்பத்தை, சுய ஆசைகளை தீர்த்து கொள்வதற்கு பிரயாசப்படுகிற அவலட்சணங்கள் தேசத்துக்குள்ள இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கு, பெருகிட்டு இருக்கு. அன்னைக்கு பாவம் என்று பார்க்கப்பட்ட கொடூரமான பாவங்கள் தேசத்தில் தலைவிரித்து ஆடுகிற காலகட்டத்தில் நடக்க போகிற சகல எச்சரிப்பையும் கர்த்தர் யார்கிட்ட வெளிப்படுத்துறாரு, நோவாவுக்கு வெளிப்படுத்துறாரு. அப்படி பொல்லாத கூட்டம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நோவாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவன் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான், அவன் தேவனுக்கு உத்தமனாய் இருந்தான், அவன் தேவனை உண்மையாய் தேடினான், அவன் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தான். கை வைத்து வராமன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்றேனே, ஆண்டவர் நமக்கு ஒப்புவித்த முதல் நற்பொருள், இட் இஸ் அவர் ஃபேமிலி, நம்முடைய குடும்பம். இப்போ அந்த நற்பொருளை காத்துக்கொள்ள வேண்டிய முதல் பொறுப்பு யாருக்கு இருக்கு தெரியுமா? அந்த குடும்பத்தின் தலைவனுக்கு. குடும்பத்தின் தலைவனுக்கு. தலை ஒழுங்கா இருந்துச்சுன்னா, நான் வாழுன்னு சொன்னேன் உங்களை, என்ன ஒரு அநியாயம். இப்போ நான் வாழுன்னு சொன்னேன்னா பெண்கள்லாம் என்னை என்ன நினைப்பாங்க, இந்த பாஸுக்கு என்ன கொழுப்பு, ஆம்பளையாக இருக்கிறதுனால அவர் ஆண்களை தலைன்னு சொல்லிட்டாரு, நம்மளெல்லாம் இங்கே யாரும் கிடையாது, வாழும் கிடையாது. தோத்துறோம். ஆமாம், தலை அப்படின்றது ஒரு ஸ்தானத்தை என்ன செய்யுது, குறிக்குது. தோத்துறோம். ஆமாம், மற்றவங்கள்லாம் அவயவங்கள். ஆமாம், மனைவி நம்முடைய சரீரத்தில் பாதி. ஆமாம், ஈருடல், அப்படியா, ஓருடல் ஈருயிர். தோத்துறோம். ஆமாம், ஒரே சரீரமா கணவன் மனைவி ஆகிறதுக்கு முன்னால் 2 பேராக இருந்தவங்க கணவன் மனைவி ஆன பிற்பாடு ஒரே சரீரமாக மாறிட்டாங்க. ஆமாம், பைபிள் சொல்லுது. கொரிந்தியர் புஸ்தகத்தில் பவுல் சொல்கிறாரு ஆலோசனையாக சபைக்கு. தோத்துறோம். கணவனுடைய சரீரத்துக்கு முதலாளி யாரு? மனைவி. மனைவியினுடைய சரீரத்துக்கு முதலாளி யாரு? கணவன். தோத்துறோம். இப்போ மனைவிக்கு ஆசை இருக்கு. ஆமாம், முடிய அப்படியே இங்கே வரைக்கும் நீளமாக வளர்த்து வச்சிருக்கிற அந்த முடிவை கொஞ்சம் இடையில வச்சு என்ன செய்யணும், கட் பண்ணணும், பியூட்டி பார்லருக்கு போகணும், ஐப்ரோவை ஃப்ளக் பண்ணணும், மேக்கப் போடணும், பட்டி பார்க்கணும், டிங்கரிங் பார்க்கணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்கு. அந்த முகத்துக்கு எந்த ஒன்றை செய்யணும்னாலும் பெர்மிஷன் யார் கொடுக்கணும்? ஹலோ, யார் கொடுக்கணும்? எப்படி வேணாலும் ட்ரெஸ் போடலாம். தோத்துறோம். ஆமாம், இப்படி ஒரு ட்ரெஸ்ஸு, அப்படி ஒரு ட்ரெஸ்ஸு. ஆமாம், அங்கே கிழிச்சிக்கிட்டு இங்கே கிழிச்சிக்கிட்டு, மண்டை முடிய வித்தியாசமான கோணத்தில் வெட்டிக்கிட்டு, தோத்துற கிருதாவை வேறு மாதிரி வச்சுக்கிட்டு, மீசையை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி மாற்றுவாங்க நம்ம ஆளுங்க.
தாடியை ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதிரி சிறப்பாங்க, மண்டையில் இருக்கிற முடியை தோத்துறோம். ஆமாம், இப்போ இருக்கிற டெக்னாலஜிலாம் ரொம்ப வித்தியாசமாக போயிடுச்சு. பார்பர் ஷாப்பில் கொண்டு போய் மண்டையை கொடுத்தா ஆமாம் தோத்துறோம். நம்ம விருப்பத்துக்கு முடிவெட்டின காலம் மாறி முடிவெட்டுறவன் விருப்பத்துக்கு முடிவெட்டுற காலம் இப்போ என்ன செஞ்சிருச்சு? பாஸ்டர் எனக்கு எப்படி வெட்டினானே தெரியல பாஸ்டர். அவன் நீங்கள் பேசாமல் இருங்க சார், உங்கள் மண்டைக்கு எப்படி செட் ஆகணும்னு எனக்கு தெரியும், நான் வெட்டுறேன் சார் அப்படின்னு வெட்டி விட்டான். தலையில் களையத்தை கொண்டு போய் கவுத்தி வச்சா அந்த களைய மண்டை மேலே நடுவில் இருந்து சுற்றி தொத்துறோம். குருவி கூடு மாதிரி சில மண்டைகளுக்கு தொத்துறோம். முடி நேர்க்கையாகவே சுருட்ட முடியாக இருக்கும். அந்த சுருட்ட முடிக்கு அப்படி ஒட்ட வெட்டி தலையில் நடுவில் மட்டும் வச்சு பாருங்க. ஆமாம், சிட்டுக்குருவி அழகா என்ன செய்யல. நான் சொல்றேன், திருமணம் ஆயிடுச்சுன்னா உன் அவயவத்துக்கு முதலாளி யாரு? கணவன். உன் அவயவத்துக்கு முதலாளி யாரு? மனைவி. மனைவிக்கு விருப்பம் இல்லாத தோத்துறோம். அந்த காலகட்டத்தில் பெண்கள் எல்லாம் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணி பார்க்கறதுக்கே லட்சணமாக தோத்துறோம். அவங்க முகத்தை பார்க்கையில ஒரு தெய்வீகம் இருக்கும். இப்போ தோத்துறோம் பெண்களே. இப்போ சமீபத்தில் ஒரு திருமணத்துக்கு நான் பிளான் பண்ணும்போது ஆமாம் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், உனக்கு பையன் எப்படிமா வேணும் அப்படின்னு கேட்டேன். ஆமாம், ஒரு காலத்தில் முன்னால் பையன் சிவப்பாக இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், இப்போ அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அமெரிக்காவில் இருக்கணும், கனடாவில் இருக்கணும், லண்டனில் இருக்கணும் அப்படின்னு சொன்ன காலம்லாம் போக அந்த பொண்ணு முதல்ல கேட்ட கேள்வி, பையன் தாடி வச்சிருப்பாரா? பையன் நான் சொன்னேன் கிளீன் ஷேவிங் பண்ணியிருப்பாரு என்ன மாதிரியே. அப்படின்னா எனக்கு வேணாம் பாஸ்டர். ஏம்மா? எனக்கு தாடி வச்ச பையனை தான் பிடிக்கும். ஐயோ, நல்லா ஷேவ் பண்ணி மீசையெல்லாம் அழகாக ட்ரிம் பண்ணி தலை முடி வெட்டி வச்சு நீட்டாக பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணி ஷூ போட்டு போனால் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கும். தொத்துறோம். இப்போ இருக்கிற பயலுங்க நல்லா படிச்சிருக்கிறான், நல்ல ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான், பார்க்குறதுக்கு அவ்வளோ ஸ்டைலாக இருக்க வேண்டியவன். தொத்துறோம். சரியாக முடி வெட்டுறதில்ல, சரியாக சேவ் பண்ணுறதில்ல. தொத்துறோம். அவனுக்கு தான் லட்சக்கணக்கில் சம்பளம் வருது. ஆமாம், சேவ் பண்ணுறது கூட காசு இல்லையா? அவனை பார்க்கையிலே தொத்துறோம் அக்யூஸ்ட் மாதிரியே இருப்பான். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களை யாரையும் என்ன செய்யலை சொல்லவே, ஆனால் உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஒரு வேளையில் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறாரு. தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன் நோவா. அவன் சரியா அவன் குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவனாய் சரியான தலைவனாக அவன் இருந்ததுனால எனக்கு நோவாவை பற்றி பேசினா நிறைய பேசிட்டே இருக்கலாம், ரொம்ப பிடிக்கும். தோத்துறோம். ஆண்டவர் நோவாட்ட ஒரு பெரிய பேழையை செய்ய சொல்கிறார். 300 அடி நீளம். ஆமாம் தோத்துறோம். 300 முழ நீளம், 50 முழ உயரம். தோத்துறோம். அவ்வளோ பெரிய பேழையை செய்ய சொல்கிறார். இந்த பேழையை செய்ய சொன்னாரே, காசு கொடுத்தாரா? நம்ம ஆண்டவர் இருக்கார் பாருங்க, பயங்கரமானவர். தோத்துறோம். பிளானு, தரிசனம், விஷனு பயங்கரமாக கொடுப்பார். தோத்துறோம். சிறுவர்கள் இப்போ என்ன முகாமுங்கய்யா? சீசத்துவ முகாம், வாலிபர் தரிசன முகாம், ஊழியர்கள் மறுரூப முகாம், இப்படிலாம் பயங்கரமாக நடத்த சொல்லுவார். நம்மளை சும்மாவே இருக்க விட மாட்டார். இந்த இப்போ சிறங்கு பிடிச்சவன் கை என்ன செஞ்சுட்டே இருக்கும்? சொரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இரும்பு பிடிச்சவன் கையே தட்டிக்கிட்டே இருக்கும். டொக்கு 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 டொக்குன்னு தட்டிக்கிட்டே இருக்கும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு ஒரு மீட்டிங் நடத்தலைனா, ஒரு முகாம் நடத்தலைனா, ஒரு புக்கை எழுதலைனா, ஒரு கூட்ட சிறுவர்களை சந்திக்கலைனா, நேற்றுக்கு 2 நாளாக அவரோட பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கொண்டு வந்து சண்டே ஸ்கூல் புக்கு போட்டேன் பாஸ்டர்னு ஒரு புக்கை நீட்டினார். அதுக்கப்புறம் மறுநாள் சாயங்காலம் வரும்போது சின்ன பிள்ளைங்க சுவிசேஷன் சொல்கிறதுக்கு பெருசே சுவிசேஷன் சொல்லி தொலைய மாட்டேங்குது. சர்ச்சிலே உட்காந்து கையை தட்டி பாட்டு பாடி டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போகுது. இதில் சின்ன பிள்ளைங்களுக்கு சுவிசேஷம், சின்ன பிள்ளைங்க போய் சுவிசேஷன் சொல்கிற மாதிரி ஒரு புத்தகத்தை நான் மண்டையில் மேலே உட்காந்து யோசிச்சு பார்க்குறேன். இந்த மனுஷன் எப்படியெல்லாம் சிந்திச்சுக்கிட்டே இருப்பான், எப்படியெல்லாம் சிந்திச்சு யோசிச்சு அந்த ஊழியத்தை செய்யலாமா, இந்த ஊழியத்தை செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா. நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த ஊழியத்தை குறித்து அவர் சிந்திக்கலைன்னா அவர் ஜீவன் போயிடும். அவரால் செய்யாம இருக்க முடியாது. இப்போ ஏதோ ஒன்று செய்யு மேலே இருக்கிற ஒரு உள்ள உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? நோண்டிக்கிட்டே இருக்கிறாரு, ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ கேள்வி என்னன்னா, செய்யறதுக்கு நாங்கள் ரெடி. துட்டு வேலையை செய்யின்றாரு,
துட்டு. நான் சொல்றேன், நீ தேவனுக்கு பயந்தவனாய் உன்னுடைய வாழ்வை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது என்றால், நீ தரிசனத்தில் தெளிவுள்ளவனாய் உன் தேவன் உனக்கு தந்த திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பித்தால் உனக்கானது அனைத்தும் உன் கைக்கு வரும். ஆமெனா? அல்லேலூயாவா? நோவாட்ட ஆண்டவர் பேழையை செய்ய சொல்லிட்டாரு. என்ன மரத்தில் செய்யணும்னு சொல்லிட்டாரு. எத்தனை அடி நீளத்தில், எத்தனை அடி உயரத்தில், எத்தனை அடி அகலத்தில் செய்யணுன்ட்டாரு. அதில் எத்தனை அடுக்கு இருக்கணுன்ட்டாரு. அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக படித்து பாருங்க. 3 அடுக்கு இருக்கணுமா, கீழ்த்தட்டு வரான், மேல் தட்டு ஒன்றா, அதுக்கு மேலே ஒரு தட்டான், அதில் ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் இருக்கணுமா, ஒரே ஒரு கதவு மட்டும்தான் இருக்கணுமா, எல்லாம் செய்ய சொல்லிட்டாரு. நேராக நோவா தரிசனத்தை வாங்கிட்டு, டயக்ராமை வாங்கிட்டு, பிளானை வாங்கிட்டு யார்கிட்ட வந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? யார்கிட்ட வந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? தான் கட்டின தோத்துறோம். அம்மா புண்ணியவதி, ஆண்டவர் என்ற இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. நான் மலை மேலே ஏறி கொப்பேர் மரத்தெல்லாம் வெட்டணும். ஒரு 100 ஆசாரியை பார்த்துருக்குறேன். ரம்பத்தெல்லாம் வாங்கிட்டேன். அவங்கள கூட்டிகிட்டு போய் மரத்தை அறுக்கணும். மரத்தை அறுத்து மரத்தை கீழே கொண்டு வரணும். காசு கொடுத்து மரத்தை வாங்கணும். என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. உன் கழுத்தில் 5 பவுனா தொங்குது இல்லை, அதை கலத்தி பேலை ஆரம்பமான நாள்லேருந்து பேலை முடிகிற வரைக்கும் நோவா வீட்டில் இருக்கிறது ஒவ்வொன்றா வெளியில் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அவனு சொல்லட்டுமா? ஒவ்வொன்றா வெளியில் போக ஆரம்பிக்க. நோவாவுக்கு அதை பற்றி கலக்கமே இல்லை. ஏன்னா அவனுக்கு ஒரு தெளிவான தரிசனம் இருந்தது. நான் என் வீட்டில் என் ராஜாவின் சித்தத்தை செய்வதற்கு எதை இழந்தாலும் எனக்காக பேழை ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் பேழைக்குள்ளே போய் என் கதவை கர்த்தர். ஆமென். நான் ஒன்று சொல்லட்டுமா? பேழையை செய்கிறதுக்காக தான் வீட்டில் இருந்து எல்லாத்தையும் இழந்தான், எல்லாத்தையும் கொடுத்தான், எல்லாத்தையும் இழந்தான். தோத்துறோம். பேழைக்குள்ளே போயாச்சு, கதவை அடைச்சாச்சு. 150 நாள் இரவும் பகலும் மழை. ஆமாம், தண்ணி வத்துது. பேழையை விட்டு கர்த்தரே தோத்துற கதவை திறந்து வெளியே கொண்டு வர்றாரு. வாசலில் காலை வச்சா, பூமியில் காலை வச்சா, நோவாட்ட சொல்கிறாரு, எனக்காக, என் தரிசனத்துக்காக, என் தேவ திட்டத்துக்காக எல்லாவற்றையும் இழந்த உனக்கு நான் கொடுக்கிற பரிசு, நீ இழந்தது கொஞ்சம், நான் உனக்கு கொடுப்பது அதிகம். நீ எனக்காக இழந்ததுக்கு பதிலாக இதோ இந்த பூமியின் அனைத்து ஆசீர்வாதங்களையும் உன் கையில கொடுக்கிறேன். இந்த மொத்த உலகத்துக்கும் அதிபதி, சுதந்திரவாளி நீதான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை தேவன் உத்தரவாதமா என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த குடும்பத்தினுடைய முழு ஆசீர்வாதத்துக்கும் உத்தரவாதியாக நான் என்ன செய்ய வேண்டும்? இருக்கணும். பேழையை செய்ய சொன்னால் பேழை என்ன செய்யணும்? குடும்பமாக கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். பேழை செய்கிறதுனா என்ன? குடும்பமாக கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஊழியம் செய்கிறது. தொத்துறோம். முதல்ல ஆமாம், என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு யார் தான் சாட்சி? அதான் தான் மனைவிக்காக, தான் பிள்ளைகளுக்காக, தான் கணவருக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறத விட்டுட்டு, ஆமாம் தோத்துறோம், தேசத்தை தாங்க ஆண்டவரே, இந்தியாவை தாங்க ஆண்டவரே, அமெரிக்காவை தாங்க ஆண்டவரே, தோத்துறோம். ஆமாம் ஆண்டவரே, தூத்துக்குடி முழுசா எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே. ஆமாம் தோத்துறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேசத்தின் மேலே கரிசனை வேணும், தேசத்தின் மேலே பாரம் வேணும், தேசத்திற்காக ஜெபிக்கணும், தேசத்திற்காக ஊழியம் செய்யணும். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் உன் வீடு. குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை நடத்த முடியாது. தன் குடும்பத்தில் சாட்சியை இழந்துட்டு ஊர் ஊரா போய் சுவிசேஷம் சொல்லி பிரயோஜனம்? நான் இப்போ பிரசங்கம் பண்ணுறேன், என் மனைவி கீழே உட்காந்துருக்கிறா, தோத்துறோம். இந்த ஆள் சொல்கிறது பூரா பொய்ன்னு அவன் நினச்சான்னா நான் பண்ணுற பிரசங்கம்? நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க, பாட்டு ஆறா நடத்திட்டு இருப்பாங்க, வீட்டுக்காரம்மா கீழே உட்காந்து கண்ணிலே ஆப்ரேட் பண்ணோம். அது கண்ணிலே ஆப்ரேட் பண்ணும்போது 2வது சரணத்துக்கு மேலே அவரால் என்ன செய்ய முடியாது. 3வது சரணத்தை பாடும்போதே மறந்துடுவார். ஏன்னா உள்ளே உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறது பயங்கரமான ஆள். சொல்ல புரியுதா? நான் முதல்ல என்னுடைய குடும்பத்துக்கு சாட்சி உள்ளவனாக என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். என் குடும்பத்தை நடத்தக்கூடியவனாக மாற வேண்டும். நான் பொருளாதாரத்தில் உண்மையாக இருக்கணும், தோத்துற ஜபத்தில் உண்மையாக இருக்கணும், வேதத்தை வாசிக்கிறதுல என்னவா இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். ஒரு முறை
என்னுடைய மூத்த மக சின்ன பிள்ளை, அவன் நான் 4ஆவதோ 3ஆவதோ படிச்சுட்டு இருக்கிறான். அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் காலையில், நான் குடியிருந்த வீடு சின்ன வீடு, அதில் வெளியில் ஒரு திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில் உட்காந்து வேதம் வாசிப்பது பழக்கம் எனக்கு. ஒரு நாள் நான் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சேன். நான் எந்திரிச்சு உட்காந்து வேதத்தை வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். சாதாரணமாக எப்பயுமே என் பைபிளில், என் பேக்கில் ஒரு பைபிள் இருக்கும், ஒரு டைரி இருக்கும், ஒரு நோட் புக் இருக்கும், பல கலரில் பேனா இருக்கும். தொத்துறோம், என் பேக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மல்டி கலரில் பேனா வச்சுருப்பேன், நிறைய ஹைலைட்டர் வச்சுருப்பேன். ஏன்னா எதெல்லாம் எனக்கு கிடைக்குதோ அதெல்லாம் உட்காந்து என்ன செய்வேன், பைபிள் பக்கத்தில் ஒரு பேனா இருக்கும், அந்த பேனாவை வச்சு சில நேரங்களில் பைபிள் வார்த்தைகள் எனக்கு ரொம்ப டச் பண்ணுது, என் கூட ஆவியானவர் பேசுகிறாருன்னா விரலை வச்சு அப்படியே என்ன செஞ்சுட்டே வருவேன், வாசிச்சுட்டே வருவேன். தோத்துரும், கோடு போட்டுக்கிட்டே வருவேன். ஆமாம், என் மக பெரியவ 4 வயசு 4ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த பிள்ளை என் பக்கத்தில் உட்காந்து, அவளுக்கு பைபிளை முழுசாக படிக்கலாம் தெரியாது. நான் இங்கிலீஷ் பைபிள் ஒரு பக்கம் வச்சுருக்கிறேன், தமிழ் பைபிள் ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்கேன். அதையும் படிக்கிறேன், இதையும் படிக்கிறேன், ரெண்டையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு திரும்பி பார்த்தா நான் எப்படி பைபிளை கையை வச்சு நோட் பண்ணிக்கிட்டே வர்றேனோ அதே மாதிரி அவளை என்ன செஞ்சுட்டே வரா. நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்கள் பிள்ளை. நீங்கள் நல்ல வார்த்தை பேசுனா உங்கள் பிள்ளை. சில நேரங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ண விடுவாங்க. பாஸ்டர் நல்ல தலையில் கை வச்சு ஜோம் பண்ணி விடுங்க பாஸ்டர், கெட்ட வார்த்தையாக பேசுகிறான் பாஸ்டர், தோத்துறோம், அவனுக்கு நல்ல விடுதலை வேணும்னு ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். அப்போவே எனக்கு தெரியும், ஆண்டவரே பிள்ளையை தொடுறதுக்கு பதிலாக அக்காவை தொடுங்க ஆண்டவரே. அவன் பூரா பேசுகிற கெட்ட வார்த்தைக்கெல்லாம் மூல காரணம் யார், இந்த அக்கா தான் ஆண்டவரே. அது வெளியில் வேற ஒரு வேஷம் போட்டுட்டு இங்கே வந்து பரிசுத்தவாட்டி வேஷம் போடுது. இது நாவை தொடுங்க ஆண்டவரே, இது ரட்சிக்கப்பட்டுச்சுன்னா அவன் ரட்சிக்கப்பட்டுருவான் ஆண்டவரே. யாராவது என்கிட்ட வருவீங்க? தோத்துறோம், கணவர் மாறவே மாட்டேங்கிறார் பாஸ்டர். நானும் போடாத உபவாசம் இல்லை, நானும் பண்ணாத ஜெபம் இல்லை. தோத்துறோம், ஆமாம் நான் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு கண்ணீரோடு வந்து உட்காந்து ஜெபம் பண்ணுறேன், இந்த கணவர் மட்டும் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாரு. நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் அழகாக வீட்டில் இருந்து, ஆமாம் தோத்துறோம், உங்கள் வீட்டுக்காரர் வர்ற நேரத்தில் கஞ்சி ஊற்ற வேண்டிய நேரத்தில் கஞ்சி ஊற்றி, அவருக்கு அழகாக துணிமணியை துவைச்சி கொடுத்து, சரியாக அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி கொடுத்து, அவருக்கு அடிப்படை கடமைகளை சரியாக செஞ்சா, ஆமாம் நீங்கள் பண்ணுற ஜெபம் வேலை. புரிஞ்சவங்களுக்கு தோத்துறோம், புரியாதவங்க புரிஞ்சவங்கள்ட்ட தேட்டு. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அவர் அங்கங்கே அலைஞ்சு சுற்றி அடித்து நொந்து நூலாகி வீட்டுக்கு வருவார். டீ போட்டு கொடுக்க ஆளை தேடினா நம்ம அக்கா பைபிளோட பேக்கோட ஜக்குன்னு கிளம்பிடும். தோத்துறோம், அவர் வந்து சாயங்காலம் உட்காந்து டீயை கேட்குறதுக்கு ஆளை தேடினா ஆள் இருக்காது. இதை கேட்டால் எங்கே பாட்டேன், எங்கே போயிருக்க, நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிட்டேன், நான் இரவு ஜெபம் போயிட்டேன், நான் அந்த ஊழியத்துக்கு போயிட்டேன், நான் இந்த ஊழியத்துக்கு போயிட்டேன். தோத்துறோம், உன்னையும் கொல்லணும், உன்னை ஊழியத்துக்கு கூப்பிட்ற உங்கள் பாஸ்டரையும். என்ன பிரதர் சர்ச்சுக்கே வரமாட்டேங்கிறீங்க? ஐயோ பாஸ்டர், ஒரு ஆள் சர்ச்சுக்கு உங்கள்கிட்ட வந்தாதே இப்படி பாடாப்படுத்தி அந்த பொம்பளை அங்கேயே உட்கார வைக்கிறீங்க, எனக்கு 4 கஞ்சி கூட ஊற்ற மாட்டேங்கிறா, அவள் போகிற சர்ச்சுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன். முடிஞ்சு போச்சா? ஆத்மாவை ஆதாயம் பண்ண சொன்னா, ஆதாயம் பண்ண வேண்டிய ஆத்மாவை ஆண்டவர் பக்கம் வரவிடாத அளவுக்கு பெரிய பேயா இருக்கிறதே யார் தான்? சொல்லட்டுமா, குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை. எங்கள் சபைக்கு ஒரு குடும்பம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் வந்துட்டு இருந்தாங்க. அந்த அந்த சகோதரி மட்டும்தான் சர்ச்சுக்கு வருவாங்க. அந்த பிரதர் என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். ஒவ்வொரு நாளும் என்கிட்ட வந்து அழுவாங்க, பாஸ்டர் என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் கணவர் ரட்சிக்கப்படணும். ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரல. செவ்வாய்க்கிழமை ஃபோன் பண்ணி என்ன சிஸ்டர் வரல அப்படின்னு கேட்டபோது அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நீ சர்ச்சுக்கு போவே கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டார் பாஸ்டர், கேட்டெல்லாம் பூட்டிட்டாரு, என்னால் ஒன்றும் செய்ய முடியலை. என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், இனிமேல் அந்த ஆளோட என்ன செய்ய போகிறது இல்லை, வாழ போகிறது. சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான்ல, இனிமேல் அந்த ஆளோட எனக்கு வாழ்க்கை இல்லை. நான் ஒரே முடிவு எடுத்துட்டேன் பாஸ்டர், நான் பேக் எடுத்துகிட்டு நேராக சர்ச்சுக்கு வந்துடலான் இருக்கிறேன் பாஸ்டர். நான் சொன்னேன், நீங்கள் பேக் எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு வருவீங்க, அவர் பின்னாலே அருவாள் எடுத்துட்டு அவர் சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னார்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம். என்ன பாஸ்டர் நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க? இல்லை சிஸ்டர், நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் வீட்டில் உட்காந்து ஆண்டவர் என்ன செய்யுங்க, ஆராதிங்க. வீட்டில் இருந்தே ஜெபம் பண்ணுங்க, வீட்டில் இருந்தே ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் சர்ச்சில் இருந்து அவருக்காக என்ன செய்கிறோம்,
ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் உங்களை அவர் முதல்ல ஏற்றுக்கொண்டா தான் நீங்கள் சொல்கிற இயேசு அவர் என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்வார். அதனால் பொறுமையாக அங்கேயே இருங்க, பொறுமையாக அங்கேயே இருங்க. 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு. தோத்துறோம். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் கறிக்கடையில் சிக்கன் வாங்க வந்த பிரதரு நேராக சர்ச்சைக்கு வந்துட்டார். அந்த சிஸ்டர் வரல, இவர் நேராக சர்ச்சுக்கு வந்தார். சர்ச்சில் வந்து ஓரமாக அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறார். தோத்துறோம். அப்போ ஆரம்பகால சபை, ஆரம்பகால விசுவாசிகள் வந்துட்டு இருந்த ஒரு சின்ன கேதரிங், அப்படி ஓரமாக வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. நான் அவரை வந்ததை என்ன செஞ்சிட்டேன்? பார்த்துட்டேன். அவரை கண்டுக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு பாட்டு ஆராதனை, நான் பாட்டுக்கு ஜெபம், நான் பாட்டுக்கு பிரசங்கம் எல்லாம் நடக்குது. அப்படியே முடித்த உடனே அவரை கண்டுக்கிறவே இல்லை. அவர் முடித்த உடனே எந்திரிச்சு என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டார். ஒன்றும் நான் கேட்கல. ஆமாம், தோத்துறோம். அவரை யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு அவருக்கு தெரியும். கடைசி வரைக்கும் அவரை கேட்கவே இல்லை. நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 2 பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு அவரும் அவர் மனைவியும் பைக்கில் ஜம்முன்னு 9 மணி ஆராதனைக்கு 8:45 வந்துட்டாங்க. வந்துட்டு அவர் சொன்னார், நான் 4 மாதம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு பொறுமையாக இருந்தேன். நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க சார் அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, என் மனைவியை தூண்டி விடுவீங்களோன்னு நினச்சேன். என் மனைவிக்கு தெளிவான புத்தி சொல்லி கொடுத்தீங்க. வசனம் பைபிள் இதைத்தான் கற்றுக் கொடுக்குன்றத நான் தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு இந்த பைபிளை வாசிக்காமல், இந்த இயேசுவை நேசிக்காமல் வேறு யாரை சார் நேசிக்க போகிறேன்? கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம விசுவாசம் தோத்துறோம், முரட்டுத்தனமான விசுவாசம். இன்னைக்கு மட்டும் நீ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரலைனா, நாளைக்கு செத்தினா உனக்கு பரலோகம் கிடையவே கிடையாது. தோத்துறோம். இன்னைக்கே நீ அவுட்டு, நீ விழுந்துட்ட, நீ தோத்துட்ட, நீ ஏமாந்துட்ட, நீ பாவத்துக்கு விழுந்துட்ட, நீ பிசாசிட்ட போயிட்ட. நான் சொல்கிறேன், தோத்துறோம். கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். ஆமாவா? அல்லேலூயா. சில ஆள் சுவிசேஷம் சொல்ல போகும். தோத்துறோம். சுவிசேஷம் சொல்ல போனால் நான் தான் முதல் நாள்லேயே சொன்னேன் பாருங்கள். எது சுவிசேஷம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் அவதரித்தார், மனுக்குலத்தின் பாவத்திற்காய் சாபத்திற்காய் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், சீக்கிரமாக அவர் திரும்ப. இதுதான் என்னது? சுவிசேஷம். இதை விட்டுட்டு தோத்துறோம். நான் அந்த சாமிக்கு முன்னால் விழுந்து கிடந்தேன், இங்கே போய் மொட்டையிட்டேன், நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், இந்த விளக்கு ஏற்றினேன், அங்கே அந்த விளக்கு ஏற்றினேன், அதெல்லாம் பேய். உங்கள் வீட்டில் மாட்டி இருக்கிற போட்டாவை பூரா கழட்டி தூக்கி வெளியே போடுங்க, இயேசு அப்போ தான் உங்களை ரட்சிப்பார். இதை கேட்குறவன் என்ன செய்வான்? இதை கேட்குறவன் என்ன செய்வான்? நான் சிம்பிளாக ஒன்று சொல்லட்டுமா? தோத்துறோம். பேங்க்குக்கெலாம் போயிருக்கீங்களா? பேங்க்குக்கு போயிருக்கீங்களா இல்லையா? பேங்க்கில் கேஷ் கவுண்டருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. தோத்துறோம். 500 ரூபா நோட்டு மாதிரியே ஒரு படத்தை ஒட்டி, ஒரிஜினல் நோட்டில் என்னென்னலாம் இருக்கும், கள்ள நோட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க? எழுதி போட்டிருப்பாங்க. அதிகமாக நீங்கள் வங்கிகளில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நோட்டில் என்ன எழுதியிருக்குன்னு என்ன செஞ்சுருப்பாங்க? கள்ள நோட்டை பற்றி என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, எழுதியிருக்க மாட்டாங்க. ஒரிஜினல் நோட்டை தெரிந்து கொள்ளுங்கள், ஒரிஜினல் 500 ரூபா நோட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தெளிவாக எழுதி போட்டிருப்பாங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நம்ம அதிகமாக கள்ள நோட்டை பற்றியே பேசி பேசி பழகினதுனால ஒரிஜினலை பற்றி என்ன செய்யறதில்ல. நீங்கள் கள்ள நோட்டை பற்றி பேசாதீங்க, நீங்கள் ஒரிஜினல் என்ன செய்யுங்க? பேசுங்க. இயேசுவை பேசுங்க, வசனத்தை பேசுங்க, சுவிசேஷத்தை பேசுங்க, அவருடைய ரட்சிப்பை பேசுங்க, அவரால் உண்டாகிற விடுதலையை பேசுங்க. பேயை பற்றி என்ன செய்ய வேண்டாம், அருவருப்புகளை பற்றி என்ன செய்ய வேண்டாம். தோத்துறோம். அதை பற்றி பேச வேண்டாம். அப்போ ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியாமல் போவதற்கு, சுவிசேஷம் தடைபடுவதற்கு காரணம் பிசாசு அல்ல. யார் தான்? அதே நம்ம தான். என்னையும் சேர்க்குறீங்க உங்களோட? யார் தான்? அதான பார்த்தேன். அவ நோவாவை குறித்து பைபிளில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு. அவன் தன்னுடைய குடும்பத்தை, நடக்க போகிற காரியங்களை குறித்து, என்ன நடக்க போகுதுன்னு அவன் கண்ணுக்கு என்ன செய்யாது, தெரியாது. எப்படி அழிவு வரும் தெரியாது, எப்படிப்பட்ட மரண ஓலம் வரும் தெரியாது, எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு வரும் தெரியாது. ஆனால் தனக்கு நடக்க போகிற காரியங்களை குறித்து கண்ணால் காணாமல் இருந்தாலும் அவைகளை குறித்த அறிவு வந்தபோது, தேவ எச்சரிப்பு பெற்ற போது, பயபக்தி உள்ளவனாகி மனம் திரும்பி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து தன் குடும்பத்தை ரட்சித்து பேழைக்குள். ஆமென். இந்தியாவை தாங்க ஆண்டவரே,
மலேசியாவை தாங்க ஆண்டவரே, இலங்கையை தாங்க ஆண்டவரே, பாகிஸ்தானை தாங்க ஆண்டவரே, பங்களாதேஷை தாங்க ஆண்டவரே. அதுக்கு முன்னால் ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நீ ஜெபம் பண்ண வேண்டியது உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக, ஒரு ரத்த சம்பந்தமான கையை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்க. அப்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த முதல் நற்பொருள் என்னன்னா, உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எத்தனை குடும்பத்தில் தோத்துறோம், ரட்சிக்கப்பட்ட விசுவாச குடும்பம்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவ குடும்பங்களில் எத்தனை குடும்பங்களில் குடும்ப ஜெபம் நடக்குது சொல்லுங்க பார்ப்போம். நான் கையெல்லாம் உயர்த்து சொல்ல மாட்டேன். இது எதுக்கு வம்பு? தோத்துறோம். சர்ச்சுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு போய் சொல்லிக்கிட்டு தோத்துறோம். உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆமாம் தோத்துறோம். இப்போல்லாம் பாஸ்டர்மார் வீடு விசிட்டிங்க்கு வர்றதுக்கு முன்னாலேயே இன்றைக்கி இத்தனை மணிக்கு நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வருவோம்னு சொல்லிட்டு தான் என்ன செய்கிறோம். ஆமாம் தானே தோத்துறோம். பாஸ்டர் இன்றைக்கி வீட்டுக்கு வருவார்னா தோத்துறோம். புதன்கிழமை பாஸ்டர் 7 மணிக்கு பாஸ்டமாக வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா தோத்துறோம். செவ்வாய்க்கிழமை சாயங்காலத்துலேருந்தே வீடு என்னவாயிரும்? ரொம்ப நீட்டாயிரும். தோத்துறோம். அப்படியே ஒரு வேளை வீட்டில் இடம் இல்லைன்னா கூட ஹால் ரொம்ப பெர்ஃபெக்டாக என்ன செய்யும்? ஹாலில் இருந்த எல்லா அழுக்கு துணிமணியும் இப்போ எங்கே இருக்கும்? அதனால் நான் வீடு விசிட்டிங் போகும்போது வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயும் நேராக 2 இடத்துக்கு போவேன். முதல் இடம் கிச்சன். தோத்துறோம். கிச்சன் எப்படி இருக்குது? ஒரு வீட்டுக்குள்ளே அவங்க வீட்டினுடைய கிச்சனை போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க ஆவிக்குரிய நிலைமை எப்படின்னு. சில வீட்டு கிச்சனுக்குள்ளெல்லாம் போனாக்கா அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற செம்பில் தண்ணி வாங்கி குடிக்க என்னது? என்ன பாசம் இப்படிலாம் சொல்கிறிய? உண்மையை தானே சொல்கிறேன். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அன்றைக்குள்ள கடமையை நீங்கள் என்ன செஞ்சிடணும். தோத்துறோம். ஆமாம், காலையில் சாப்பிட்டு முடிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சு அந்த தட்டை கொண்டு வந்து வாஷ் பேஷனில் போட்டால் நைட்டு 12 மணி வரைக்கும் அந்த தட்டு எங்கே தான் கிடக்கும்? காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருக்கும், மத்தியானம் லஞ்ச் முடிஞ்சிருக்கும், ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிஞ்சிருக்கும், அப்புறம் டீ குடிச்சிருப்போம், நைட்டு டின்னர் முடிச்சிருப்போம். இன்னும் சில வீட்டிலலாம் மறுநாள் காலையில் எந்திரிச்சு தான் பாத்திரத்தை என்ன செய்யும்? பேய். நான் உங்களுக்கு நல்லா கவனிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களோட பேசுவாராக. தோத்திரம். அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயங்கள் தோத்துறோம். ஆமாம், நான்லாம் எங்கள் விசுவாசி வீடுகளுக்கு போகிறதுக்கு முன்னால் ஃபோன் பண்ணிட்டுலாம் என்ன செய்யறதில்ல, போகிறதில்ல. தோத்துறோம். நான் என் மனைவியும் வீடு விசிட்டிங் போயிடுவோம். ஒரு மாதத்தில் கட்டாயம் எல்லார் வீட்டையும் விசிட் பண்ணிடுவோம். ஆனால் எப்போ வருவேன்லாம் என்ன செய்யாது. பாஸ்டர் எப்போ வேணாலும் வருவார். தோத்துறோம். எப்போயுமே கெட் ரெடி. ஆமாம், வெல் ப்ரிப்பேர்டாக என்ன செய்யணும்? இருக்கணும். தோத்துறோம். நான் ஒரு புல்லட் மோட்டர் சைக்கிள் வச்சுருக்கிறேன். ஆமாம், முதல்லலாம் கொஞ்சம் அறியாமையில் பேக்கு மாதிரி இருந்தேன் ஊழியம் செய்யும்போது. அதனால் என்ன பண்ணுவேன்னா, வீட்டு வாசலில் போய் புல்லட்டை நிப்பாட்டி அப்படி ஒரு ஆக்சிலேட்டர் கொடுத்த உடனே ஆமாம் பாஸ்டர் வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே டப்பு வீடெல்லாம் ரெடி ஆயிரும். இப்போ கொஞ்சம் தெளிவடைஞ்சிட்டேன், விழிப்படைஞ்சிட்டேன். அதனால் இந்த தெருவில் வர்றதுக்கு முன்னால் அதுக்கு முந்தின தெருவிலேயே பைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஸ்பீட்லேயே வீட்டு வாசலில் மெதுவாக வந்து என்ன செஞ்சிடறது, உள்ள கதவை மெதுவாக பைக்கை நிப்பாட்டிட்டு மெதுவாக கதவை திறந்து உள்ளே போனால் நான் உள்ளே போகிறதுக்கு முன்னால் வரைக்கும் ரஜினிகாந்த் வந்து அங்கேயும் இங்கேயுமா ஆடிக்கிட்டு இருப்பார். நம்ம உள்ள நுழைஞ்ச உடனேயும் ஆலன் பால் பிரதர் சாபம் அப்படின்னு ஆசீர்வாதம் டிவியில் அங்கே பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம், சால்வேஷன் டிவியில் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். தோத்துற உள்ளே போன உடனேயும் ஐயோ அந்த பிரதர் என்ன அழகாக பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க பாஸ்டர், அருமையான மெசேஜ் இவ்வளோ நேரம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. யாரை ஏமாத்துற? நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா அப்படித்தான்ற மாதிரியில் இருக்கு. அல்லேலூயா. அநேக குடும்பங்களில் குடும்ப ஜெபமே இல்லை. கணவன் மனைவியா சேர்ந்து கை கோர்த்து ஜெபிக்கிறது இல்லை. கணவன் மனைவி பிள்ளைகளோட சேர்ந்து வேதத்தை என்ன செய்யறது இல்லை, வாசிக்கிறது இல்லை. அதிகாலை ஜெபம் இல்லை. கணவன் தனியா ஒரு பக்கம், மனைவி தனியா பக்கம். இன்னும் சில வீடுகளில் சில குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் என்று சொல்லுகிற ஆவிக்குரிய அனுபவம் பெற்ற சில குடும்பங்கள்ல கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒரு படுக்கையில் என்ன செய்யறது இல்லை. ஏதாவது ஒரு செய்தியா
கணவன்கிட்ட ஏதாவது ஒரு தேவை இருக்கா, பிள்ளைகள்கிட்ட சொல்லி, உங்கள் அப்பாட்ட சொல்லி காசு வச்சுட்டு போக சொல்லு, உங்கள் அப்பாட்ட சொல்லி அதை வாங்கிட்டு வர சொல்லு, உங்கள் அப்பாட்ட சொல்லி இதை வாங்கிட்டு வர சொல்லு. தோத்துறோம். மனைவியோட கணவன் பேசுறதில்ல, கணவனோட மனைவி பேசுறதில்ல. ஆனால் சபையில் வந்து ஆண்டவர் ஆராதிக்கிறதுல, ஜெபம் பண்ணுறதுல, ஊழியம் செய்கிறதுல குறைய. நான் சொல்கிறேனே, எதை நீ ஆண்டவருக்காக செஞ்சாலும் ஒரு பிரயோஜனமோ. முதல்ல உன்னுடைய நற்பொருள் உன்னுடைய குடும்பம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? கணவனை மன்னிக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்? மன்னிக்கணும். தோத்துறோம். மனைவியை கணவன் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். தோத்துறோம். கணவன் மனைவியை பார்க்கல, ஆமாம், ஒரு மாதிரி விரோதி மாதிரி பார்க்கறது. எதை கெடுத்தாலும், ஏதாவது கஷ்டம் வந்துருச்சா, ஏதாவது ஒரு உபத்திரம் வந்துருச்சா, ஏதாவது ஒரு தேவை வந்துருச்சா, மனைவி சொன்ன உடனே கணவர் சொல்கிற வார்த்தை, உன் வீட்டில் இருந்து என்ன கொண்டு வந்த, உங்கள் அப்பா என்னத்தை செஞ்சார், நீ என்ன போட்டு வந்த, என்ன போட்டு வரணும். நான் கேட்குறேன், என்ன போட்டு வரணும்? தோத்துறோம். வேண்டாம், கண்ட்ரோலாக பேசும் மோதிசு. கர்த்தருக்கு தோத்துறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுறோம், நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். தோத்துறோம். ஈசாக்குக்கு எலியேசர் வந்து பொண்ணு பார்க்க போறாரு. யார் வீட்டுக்கு? லாபான் வீட்டுக்கு போறாரு, பெத்துவேல் வீட்டுக்கு போறாரு. ஆமா, ஈசாக்க பலிபீடத்திலிருந்து எடுத்த போதே அங்க ரெபேக்காள் என்ன செஞ்சிட்டா? ரெடி ஆயிட்டா, பிறந்துட்டா. தோத்துறோம். இப்ப ஏற்ற காலம் வருது. ஆபிரகாம் தன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். அங்க போய் பிள்ளை பார்க்கிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து தேவன் அனுமதிக்கிற பிள்ளை. எலியாசரு பிள்ளையை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஆபிரகாம் வீட்டிலேருந்து கடுக்கன்களையும் தோத்திரம் கை வளையங்களையும் நல்ல நல்ல ஆடைகளையும் எடுத்துக்கிட்டு எங்கே போகிறான்? சத்தமாக சொல்லுங்க. என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர், தப்பி தவறி நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க, 2 பொம்பளை பிள்ளைகள் என்ன செஞ்சிட்டிய, பெற்றுட்டீங்க. தயவுசெய்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இருந்தே என்ன செஞ்சு வைங்க, சேர்த்து வைங்க. ஏதாவது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 பவுனாவது சேர்த்து வச்சா தான் நாளைக்கு வர்றவனுக்கு நீங்கள் போட்டு கொடுத்து அனுப்பலாம். தோத்துறோம். ஆமாம், நான் குண்டக்க விசுவாசிக்கிற ஆள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், என்ன விசுவாசம் அப்படின்னா, இப்போ வரைக்கும் என்கிட்ட ஒரு பைசா கூட சேமிப்பே இல்லை. வர்ற காசுகள்லாம் தேவராஜ்யத்துக்காக ஊழியத்துக்காக என்ன செய்கிறேன், செலவு பண்ணுறேன். என் பெற்றோர்கள் கூட சில நேரங்களில் இப்படி ஒன்றுமே சேர்த்து வைக்க மாட்டேங்கிறானே, பொம்பளை பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கானே, அந்த பிள்ளைகளை கரையேற்றணுன்ற அக்கறையே இல்லையே. எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், கணம் கோற்றாரவர்களே, என் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கும்போது அன்றைக்கு எலியேசரை போல ரெபேக்காளுக்கு மட்டுமல்ல, லாபான் வீட்டுக்கும் கொடுத்து விட்டு போகக்கூடிய அளவுக்கு, பெத்துவேல் வீட்டுக்கு கொடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு ஐஸ்வர்யமான சீமானாகிய ஆபிரகாம் வீட்டிலிருந்து ஈசாக்குகளின் வீட்டிற்கு வருவார்கள். ஆமாவா? அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், அப்படி தான் வருதில்ல பாஸ்டர், அதனால பேசாமல் வர்றதை வருமானத்தில் வச்சுக்கலாம் பாஸ்டர், இப்போ ஒன்றும் நீங்கள் செய்ய வேணாம். அப்படி இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும். பிள்ளைகளுக்கு பிதாக்கள் ஆஸ்திகளை என்ன செய்யணும், சேர்த்து வைக்கணும். தோத்துறோம். நான் சொல்கிறேனே, பெருசாக உங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க முடியாமல் போகலாம், ஆனால் ஒன்றை மட்டும் சேர்த்து வைக்காதீங்க. என்னது? கடன். பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கடனை மட்டும் சேர்த்துடாதீங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இடத்துல நம்ம போய் நிற்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை, நாம் நம்முடைய ஸ்தானத்தை, நம்முடைய தகுதியை என்ன செஞ்சிடறோம், இழந்துடுறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுவாராக. முதல்ல உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நற்பொருள் என்ன? குடும்பம். அந்த குடும்பத்தை நீங்கள் ரட்சிப்பு என்கிற பேழைக்குள்ளே என்ன செய்யணும், சேர்க்கணும். அந்த ரட்சிப்பு என்கிற பேழைக்குள்ளே சேர்க்கணும்னா உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் முதல்ல என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அதே போல் உங்கள் குடும்பத்துக்கு முதல் சாட்சியை யாராக தான் இருக்கணும்? கணவனுக்கு மனைவி சாட்சியாக இருக்கணும், மனைவிக்கு கணவன் சாட்சியாக இருக்கணும். உங்கள் பிள்ளைங்க யாரோ ஒருவரை பார்த்து வளரக்கூடியவர்கள் அல்ல, உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து என்ன செய்யக்கூடியவர்கள், வளரக்கூடியவர்கள். நீங்கள் ஜெபம் பண்ணுனா உங்கள் பிள்ளை ஜெபம் பண்ணும், நீங்கள் பைபிள் வாசிச்சா உங்கள் பிள்ளை பைபிள் வாசிக்கும், நீங்கள் விசுவாசிச்சா உங்கள் பிள்ளை விசுவாசிக்கும், நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் உங்கள் பிள்ளை பரிசுத்தமாக இருக்கும், நீங்கள் உபவாசம் பண்ணுனா உங்கள் பிள்ளைகள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எங்கள் வீட்டில்
1000 ஊழியங்களை செஞ்சாலும் 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாலும் மாதத்தில் ஒரு நாள் என்னுடைய குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய தேவைக்காக நாங்கள் உபவாசம் பண்ணி என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். எவ்ரி மந்த்து தோத்துறோம். ஆமாம், 3வது புதன்கிழமை நாங்கள் எங்களுக்காக என்ன செய்கிறோம்? உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். என்னுடைய ஊழியத்தில் நான் அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஒரே சீக்ரெட் என்ன அப்படின்னா ப்ரேயர். எங்கள் சர்ச்சில் தோத்துறோம். ஆமாம், வருஷத்துக்கு ஒரு தடவை 100 நாள் ஜெபம் நடக்கும். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி 69வது நாள் தோத்துறோம். ஆமாம், வருஷத்துக்கு ஒரு நாள், ஒரு தடவை 100 நாள் ஜெபம், வருஷத்துக்கு ஒரு தடவை 52 நாள் ஜெபம், வருஷத்துக்கு ஒரு தடவை 40 நாள் ஜெபம், வருஷத்துக்கு ஒரு தடவை 21 நாள். முந்நூற்றி நாளில் ஏகதேசம் 255 நாள். எப்படி 250 நாள்? 250க்கும் மேற்பட்ட நாட்கள் என்னதான்? ஜெப நாட்கள். அந்த ஜெபம்தான் தோத்துறோம். மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் குடும்பமாக உபவாசம் பண்ணுறோம். அந்த குடும்ப உபவாச ஜெபத்தில் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய நாய் இருக்குது தோத்துறோம். எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய அல்சேஷன் டாக் இருக்குது தோத்துறோம். ஆமாம், அந்த புதன்கிழமை அதுவும் ஃபாஸ்டிங். நிஜமாக சொல்கிறேன், நான் விளையாடி சொல்லலை, நிஜமாக சொல்கிறேன். அந்த டாகும் ஃபாஸ்டிங். நீங்கள் நம்ப மாட்டீங்க, மற்ற நாட்களில் ஏற்ற நேரத்தில் அதுக்கு சாப்பாடு போடலைன்னா வல்லுன்னு கத்தி ஊரை கூப்பிட்டு நம்மளை உசுரை வாங்கிடும். ஆனால் நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற அன்னைக்கு நான் உண்மையாக சொல்கிறேன், ஒரு நாள் கூட பசினால் குலைச்சதே கிடையாது. அது ரொம்ப பொலைட்டு தொத்துறோம். யார் வந்தாலும் உள்ளே விட்டுரும். ஆமாம், சில நேரங்களில் நான் கூட யோசிப்பேன், இந்த நாய் நாயா இல்லை வேற எதுவுமா? வர்ற ஒரு ஆளை பார்த்தா என்ன செய்ய மாட்டேங்குது? குலைக்க மாட்டேங்குது. இது குலைக்கிறது ஒரே ஒரு காரணத்துக்காக, சோத்துக்காக மட்டும்தான் என்ன செய்யும். என்ன பிரதர்? ஒரு ஆளை பார்த்தா என்ன செய்யாது, யார் கூப்பிட்டாலும் வந்துடும் தோத்துறோம். யார் கூப்பிட்டு பார்க்கறதுக்கு தான் தோற்றத்தில் பயங்கர பிரம்மாண்டமாக பயமுறுத்துற மாதிரி இருக்கும். ஆனால் அது பக்கத்தில் போய் பழகிட்டிங்கன்னா அட நீயா அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்கும். அது சாப்பாட்டுக்கு மட்டும்தான் குலைக்கும். ஆனால் பாருங்கள், உபவாசம்னு நாங்கள் அன்றைக்கி பேசிட்டோம்னா அன்னைக்கு அது குலைக்க கூட செய்யாது, சாப்பாட்டுக்கு கூட கூப்பிடாது. ஆண்டவர் அதை கனம் பண்ணுகிறார். நம்முடைய உபவாச நாட்களை கனம் பண்ணுகிறார். தோத்துறேன். நான் உண்மையை சொல்கிறேனே, நாங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் உட்காரணும்னு தீர்மானம் பண்ணிட்டா என் ஃபோனுக்கு அன்வான்டாக ஃபோன் கால் வரவே நான் ஜெபம் பண்ணிடுவேன். இயேசுவின் நாமத்தில் என் ஃபோனை பைண்ட் பண்ணுறேன். தோத்துறோம். என் வீட்டுக்கு வேறு தேவையில்லாத நபர்கள் என்ன செய்யாதிருப்பார்களாக, வராதிருப்பார்களாக. எந்த துர்ச்செய்திகளும் எங்கள் காதுகளில் கேட்காதிருப்பதாக. தேவையற்ற நபர்கள், தேவையற்ற உறவுகள், தேவையற்ற தோத்துறோம் எந்த விதமான தொடர்புகளும் அந்த நாட்களில் எங்களுக்கு வராதிருப்பதாக. உண்மையாக சொல்கிறேன், பலிபீடத்திலிருந்து பயபக்தியோடு சொல்கிறேன், என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு என்னுடைய விருப்பத்தை ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறார். அப்போ நான் சொல்லுவேன், திட்டமிடுதல், ஜெபத்திற்கான ஒரு திட்டமிடுதல், ஊழியத்திற்கான ஒரு திட்டமிடுதல், வருமானத்திற்கான ஒரு திட்டமிடுதல், தோத்துறோம் குடும்பத்தை குறித்ததான அந்த தெளிவு நமக்கு தேவை. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ முதல் நற்பொருள் என்னன்னா குடும்பம். நோவா தன்னுடைய குடும்பத்தை என்ன செய்தான்? ரட்சித்து பேழைக்குள் சேர்த்தான். ரெண்டாவது நற்பொருள் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம், ஆமாம் 23வது வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 27. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. தோத்திரம். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். உன் மந்தைகளின் நிலைமையை உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. இப்போ முதல்ல நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருள் குடும்பம் அப்படின்னா, ரெண்டாவது ஆண்டவர் நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருள் என்ன தெரியுமா? மந்தை. என்னதுங்க? மந்தை. தோத்துறோம். இந்த மந்தையில் இருக்கிற ஆடுகள் மேல் கவனமாக இருக்கணும். கீழே உள்ள இன்னும் மற்ற வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா 26, 27 வசனங்களை வாசிங்க பார்ப்போம். ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் உன் வேலைக்காரர்களின்
பிழைப்புக்கும் போதுமானபடி இருக்கும். நல்லா கவனிங்க. மந்தையில ஆடுகள், அந்த ஆடுகளை குறிச்ச கவனம் என்ன செய்யணும்? நான் சொல்றேன், மந்தை அப்படின்றது சபை மட்டும் அல்ல. மந்தை என்பது சபைக்கு அடையாளம், மந்தை என்பது நாம் செய்கிற நிறுவனத்திற்கு அடையாளம், மந்தை என்பது நாம் செய்கிற தொழிலுக்கு அடையாளம். தோத்துறோம். அதன் மேல நம்ம எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும். If you want to do the ministry, நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறீனா, உன் ஊழியம் சிறுசோ பெருசோ அதன் மேல எப்படி இருக்கணும்? ஒரு பிசினஸ் பண்றீங்க, அந்த பிசினஸ் மேல நீங்க எப்படி இருக்கணும்? காலையில எந்திரிச்சு 9 மணிக்கு ஆபீஸ்னா ஆபீஸுக்கு போறது மாதிரி ஊழியம் செய்யறவங்க காலையில எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகி 9 மணி ஆபீஸுக்கு போற மாதிரி என்ன செஞ்சிடணும்? போயிடணும். சர்ச்சு வச்சிருக்கிறவங்க 9 மணிக்கு சர்ச்சுக்கு என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். நிறுவனம் நடத்துறவங்க, ஒரு தொழில் பண்றவங்க சரியா அந்த நேரத்தில் போய் உங்களுடைய அட்டண்டன்ஸை நீங்க என்ன செஞ்சிடணும்? காமிச்சிடணும். கவனமா இருக்கணும். உங்கள்கிட்ட வேலை செய்யறவங்களை குறித்து கவனமா இருக்கணும். உங்கள்கிட்ட வேலை செய்யறவங்களுக்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். உங்களுக்கு வர்ற கிளைண்ட்ஸ், அந்த கிளைண்ட்ஸுக்காக நீங்க என்ன செய்யணும்? தோத்துறோம். எது மேலேயுமே நான் கவனம் செலுத்த மாட்டேன். வந்ததை வரவுல வை, சென்றதை செலவுல வை. தோத்துறோம். ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அழகா சொல்றாரு, உன் மந்தையின் மேல நீ கவனமா இருந்தீனா ஆடுகள் உனக்கு என்ன கொடுக்குமா? 27 வசனம் சொல்லுது, வெள்ளாட்டுப்பால் உன் ஆகாரத்திற்கும், உன் வீட்டின் ஆகாரத்திற்கும், உன் வேலைக்காரியின் பிழைப்புக்கும். ஆமென் சொல்லுங்களேன். வெள்ளாட்டுப்பால் உனக்கும் சரி, உன் வீட்டுக்கும் சரி, உன் குடும்பத்துக்கும் சரி, உன் குடும்பத்தில் உனக்கு உதவியா இருக்கிற உன் வேலைக்காரிக்கு என்னவா இருக்கும்? அது மட்டுமல்ல, முந்தின வசனத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும், கடாக்கள் வயல் வாங்கத்தக்கதான கிரயத்தையும். ஆமென் சொல்லுங்களேன். ஈசாக்கு விதை விதைக்கிறான். கர்த்தர் என்ன செய்யறாரு? எப்படி ஆசீர்வதிச்சாரு? 100 மடங்கு ஆசீர்வதிச்சார். நம்ம கூட பாட்டு பாடுறோம், 100 மடங்காய் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. ஈசாக்கு ஆசீர்வதித்ததை போல வனாந்தரத்தில் விதை விதைத்தான், பஞ்சத்தில் விதை விதைத்தான். 100 மடங்கு ஆசீர்வாதம். இந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்குக்கு கர்த்தர் கொடுப்பதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை போல ஒரு பஞ்சம் அன்னைக்கு தேசத்தில் என்ன செஞ்சிச்சு? வந்துச்சு. மற்ற யாருமே அன்னைக்கு என்ன செய்யல? விதைக்கல. மற்ற யாரும் விவசாயம் பண்ணல. ஆனா ஈசாக்கு மட்டும் என்ன செய்யறான்? விவசாயம் பண்றான். தோத்துறோம். ஈசாக்கு மட்டும் விதைக்கிறான். காரணம் என்னன்னா, அத்தனை பேரும் பஞ்சத்தின் நாட்களில் தன்னுடைய வீட்டில் இருந்த விதை தானியத்தை கூட எடுத்து என்ன செஞ்சாச்சு? சாப்பிட்டாச்சு. எல்லாருமே விவசாயம் பண்றவங்க எல்லாருமே தன்னுடைய விளைச்சல்ல ஒரு பகுதியை எடுத்து விதைக்கிறதுக்குன்னு என்ன செய்வாங்க? வைப்பாங்க. அதை விதைக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. அதை எடுத்து சாப்பாட்டுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ பஞ்சம், இப்போ வருமானம் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்ன பண்ணுறாங்க? விதைக்கிறதையும் எடுத்து என்ன செஞ்சாச்சு? பஞ்சமே வந்தாலும் சரி, பட்டினியே வந்தாலும் சரி, விதைக்கிறதுக்கு தான். ஈசாக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? விதை தானியம் அத்தனை பேருடைய வீட்டிலும் இல்லாமல் போனது. ஆனால் ஈசாக்கின் வீட்டில் விதை தானியம் பத்திரமாக இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய பொருளாதாரத்தை குறித்த தெளிவு நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். எக்கனாமிக்கலா நம்ம எப்படி காரியத்தை கையாளுறோம், நம்முடைய வருமானத்தை எப்படி கையாளுறோம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறோம். ஆமென் சொல்லுங்களேன். நான் என்னுடைய ஊழியத்தில் எனக்கு வருகிற வருமானத்தை, என்னுடைய சபையில் வருகிற தசமபாகத்தை ஒரு நாள் கூட தொட்டதே கிடையாது. எத்தனையோ தடவை சபையில் நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ரூபாய்க்கு என்ன இருக்குது? கணக்கு இருக்குது. நான் வெளி கூட்டங்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன். எத்தனை கூட்டங்களில் பிரசங்கம் பண்ண போய் எவ்வளோ காணிக்க வந்தாலும் எல்லாவற்றையும் ஊழியத்துக்குள்ளே என்ன செஞ்சிருவேன்? கொண்டு வந்துடுவேன். நேற்று கூட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு ரூபாய், ஒருத்தவங்க எனக்கு 1000 ரூபாய் காணிக்க கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க எனக்கு 10,000 ரூபாய் காணிக்க கொடுக்குறாங்க. 3 நாட்கள் பிரசங்கம் பண்ணுறேன், 2 நாட்கள் பிரசங்கம் பண்ணுறேன், 50,000 காணிக்க கொடுக்குறாங்க. வீட்டுக்கு போன உடனேயும் அந்த காணிக்கை பணத்தை ஊழியத்தில் கொடுத்த காணிக்கைக்கான ரசீது 2 நாளைக்குள்ளே கொடுத்தவங்களுக்கு என்ன செஞ்சிடும்? ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு இருக்கிறது. பெட்ரோல் போட்டேன்னா பெட்ரோல் பில் வாங்கிடுவேன்.
சாப்பிட்டேன்னா சாப்பாட்டுக்கு பில்லு வாங்கிடுவேன், டீ குடிச்சேன்னா டீக்கு பில் வாங்கிடுவேன். சில நேரங்களில் என்னை பார்க்கும்போது பைத்தியக்கார மாதிரி யோசிப்பாங்க, என்னடா இந்த ஆள் எல்லாத்துக்கும் பில்லு கேட்குறான், எல்லாத்துக்கும் கணக்கு கேட்குறான். தோத்துறோம். ஆமாம், யாராவது வந்து ஆமாம் என் வீட்டில் என் ஊழியத்தில் யாராவது காசு வாங்கிட்டு போனாங்களா, வவுச்சரில் என் மனைவி என்ன செஞ்சிருவா? எதுக்காக இதெல்லாம் செய்யணும்? ஏன் இதெல்லாம் செய்யணும்? நான் சொல்லுவேன், இந்த ஊழியம், இந்த பணம் அனைத்தும் தேவனிடத்திலிருந்து எங்களை நம்பி கொடுக்கப்படுகிறது. இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன வச்சுக்கணும்? கணக்கு வச்சுக்கணும். ஒவ்வொன்றையும் சரியாக கையாளணும். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் வருமானம் சொற்ப வருமானமா, அந்த சொற்ப வருமானத்தை கையாளக்கூடிய விதம் ரொம்ப முக்கியம். அதுதான் மந்தையின் மேல் என்னவாக இருப்பது? கவனமாக இருப்பது. அதில் ரெண்டாவது, நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருள் என்பது மந்தை. முதல்ல நமக்கு ஒப்புவிக்கப்பட்டது குடும்பம், இரண்டாவது ஒப்புவிக்கப்பட்டது மந்தை, மூன்றாவது ஒப்புவிக்கப்பட்டது என்ன? யோசுவாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்களை வாசிங்க. யோசுவா 8ஆம் அதிகாரம் 25, 26 வேகமா வாசிங்க. புதிய ஏற்பாட்டு புத்தகம் அந்நாளிலே பக்கத்தில் இருக்கு. ஐயா இருங்க, புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் 72வது பக்கத்தில் இருக்கு. வாசிங்க பார்ப்போம். வாசிங்கயா. அந்நாளிலே ஆணும் பெண்ணுமாக ஆயியின் மனுஷர் எல்லாரும் 12,000 பேர் விழுந்தார்கள். ஆயியின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரும் மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. யோசுவா ஆயி பட்டணம் சங்கரித்து தீரு மட்டும் ஆயி பட்டணத்துக்கு நேராக நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை. இப்ப நான் சொல்றேன், யோசுவாவுக்கு நற்பொருளாய் கொடுக்கப்பட்ட, உத்தரவாதமாய் கொடுக்கப்பட்ட அந்த நற்பொருள் பட்டணம். ஆமென். பட்டணம் அப்படின்றது எதற்கு அடையாளம்னா, பெற்றுக்கொண்ட தரிசனத்துக்கு அடையாளம். கை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்க. என்னதுக்கு அடையாளம்? தரிசனத்துக்கு அடையாளம். உலக பிரகாரமாக சொல்லுவாங்க, ஒரு காரியத்தில் வெற்றி பெறணுமா, அதில் அந்த காரியத்தை குறித்ததான கோல் என்ன செய்யணும்? இருக்கணும். எய்ம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது? கோல் இல்லாமல் தோத்துறோம். ஏதாவது பண்ணுவோம், நடந்தால் நடக்கட்டும், கிடைச்சா கிடைக்கட்டும், அப்படி இல்லை. ஒரு காரியத்தில் செயல்படுத்துறதுக்கு முன்னால் அந்த காரியத்தை குறித்த கோல் இருக்கணும். நான் சொல்லுவேன், அது உலக பிரகாரமானவனுக்கு. நமக்கு தரிசனம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். எரிக்கோவை ஜெயிச்சாச்சு. எரிக்கோவை ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆயிக்குள்ளே போகிறாங்க. எல்லா ஜனங்களும் சொல்கிறாங்க, ஆயி கூட்டம் கொஞ்சம் கூட்டம், சின்ன கூட்டம், நம்ம கொஞ்சம் பேர் போய் ஈஸியாக என்ன செஞ்சுட்டு வந்துடலாம், அடித்து காலி பண்ணிட்டு வந்துடலாம். தோத்துறோம். எந்த நம்பிக்கையில் போனானோ அந்த அளவுக்கு, எவ்வளோ வேகமாக போனானோ அந்த அளவுக்கு என்ன செய்யறான், தோத்து போய் திரும்பி வர்றான். 3000 பேர் விழுந்துடுறாங்க. தோத்துறோம். இருதயம் தண்ணீரை போல கரைந்து போனது. ஆயியின் குடிகள் இஸ்ரவேலர்களை மேற்கொள்ளுகிறார்கள். இந்த செய்தியை கேட்டபோது யோசுவா தன் வஸ்திரத்தை என்ன செய்தான்? கிழித்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்றான். ஆண்டவர் ஒரு பிளானை கொடுக்குறாரு. தோத்திரம். தன்னுடைய படையில் இருக்கிற 5000 பேரை பிரித்து பதிவிடையாக தோத்திரம் பட்டணத்துக்கு பதிவிடையாளர்களை வைத்து, ஆமாம், ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிளானோட என்ன செய்யறான்? போகிறான். ரொம்ப அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தோத்திரம். ஆமாம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரெண்டாக பிரித்து, ஆமாம், கொஞ்சம் பேரை பதிவிடையாக வச்சுட்டு கொஞ்சம் பேரை பட்டணத்துக்கு நேராக அனுப்புகிறான். ஆயின் குடிகள் அவங்கள பார்த்து, இப்போ தானடா அடி வாங்கிட்டு போனீங்க, இன்னொரு தடவை அடி வாங்க வர்றீங்களா அப்படின்னு பட்டணத்திலிருந்து புறப்பட்டு, ஆமாம், இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக எதிர்த்து வர்றாங்க. அவர்கள் எல்லாரும் பட்டணத்திலிருந்து வெளியே வந்தபோது பட்டணத்துக்கு பின்னால் பதிவிருந்தவர்கள் பட்டணத்துக்குள் பாய்ந்து போய் பட்டணத்தை தீக்குளித்தி போட்டார்கள். ஆமென். ஒரு டிவைன் பிளான். பட்டணத்தை ஜெயிக்கணும், பட்டணத்தை பிடிக்கணும்னா அதை குறித்த தரிசனம் என்ன செய்யணும்? இருக்கணும். கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு யுத்த புருஷர்களாய் போய் நிற்கிறாங்க. சவுலும் அந்த அந்த யுத்த படைக்கு தலைவனாக இருக்கிறான். 40 நாட்கள் காலையிலையும் சாயங்காலமும் தோத்திர கோலியாத்து 7 பள்ளத்தாக்களை எழுப்பி வந்து, அட வெக்கங்கட்டவங்களா, மானங்கட்டவங்களா, ரோசங்கட்டவங்களா, உங்களில் யாராவது ஒரு ஆம்பளை இருந்தால் என் கூட வந்து, யார் சொல்றா இந்த வார்த்தைய? கோலியாத்து மேலே எந்திரிச்சு வந்து நின்ன உடனேயும் இவன் பூரா அப்படியே புல்தடிக்கு பயில்வான்கள். ஆமாம், தோத்திரம் எல்லாம் நடுங்கி போய், ஆமாம், தோத்திரம் பெட்டாலியனில் எல்லாம் நடக்குது, எல்லா ஆர்மி பெரைடெல்லாம் நடக்குது, எல்லாம் நடக்குது. கோலியாத்து அங்கேருந்து வந்த உடனேயும் இங்கே நிற்கிற ஆளு தோத்திரம், ஆமாம், யோவாப்பு படைய தளபதியை நிப்பாட்டி, அட்டென்ஷன்,
ஸ்டாண்டர்டீஸ். கையில் கேடயம் இருக்குது, பட்டயம் இருக்குது, தோத்துற மார்க் கவசங்கள் இருக்குது, எல்லா ஆயுத தளவாடங்களும் இருக்குது, எல்லாம் மாட்டிட்டு பிடிச்சி நிற்கிறான். கோலியாத்தை வந்து அங்கே எந்திரிச்சு நின்று இஸ்ரவேலின் இராணுவங்களின் தெய்வத்தை நிந்தித்து பேசுகிறான், இராணுவத்தை நிந்தித்து பேசுகிறான், சவுலை நிந்தித்து பேசுகிறான், யுத்தப்படையில் நிற்கிற எல்லாரையும் நிந்தித்து பேசுகிறான். இவங்களுக்கு எவனுக்குமே வெக்கம், மானம், சூடு, சொரணை என்ன ஒரு மாதிரியே இருக்கிறீங்கள, எதுவுமே. சிலருக்கு சில நேரங்களில் அப்படி 40 நாள், ஒரு நாள் 2 நாள் இல்லை, எத்தனை நாள்? நிறைய பேருக்கு கேட்டு கேட்டு என்ன செஞ்சு போச்சு, பழகி போச்சு. தொத்துறோம், பழகி போச்சு. கோலியாத் வரான்டா, இதை தாண்டா பேசுவான், அவன் பாடு பேசிட்டு போட்டோம்டா, நமக்கு தான் வெக்கமான எதுவுமே இல்லையே இல்லையே. அப்படி யாராவது 4 பேர் எந்திரிச்சு நான் போய் யுத்தம் பண்ண போறேன், பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவான், மாப்பிள்ள பொறு, நீ பாட்டுக்கு ஆவேசப்பட்டு கிளம்பி போற, தங்கச்சியை கொஞ்சம் நினைச்சுப்பாரு, பிள்ளைகளை கொஞ்சம் நினைச்சுப்பாரு, குடும்பத்தை கொஞ்சம் நினைச்சுப்பாரு, அவன் பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் கத்திட்டு போயிடுவான்டா, மற்றவனுக்கெல்லாம் இல்லை. படைத்தளபதியை தேடி பார்த்தா ஆளை காணோம். சரி, படைத்தளபதி தான் இல்லை, எங்கடா ராஜா சவுலு? அவர் பக்கெட்டு நெய்மா கிளம்பிட்டாரு. அவர் ஆளே இல்லை. தோத்துறோம். அவர் போட்டிருந்த ட்ரெஸ் எங்க? அவருக்காக தச்ச ட்ரெஸ் ரொம்ப நாள் அங்கே ஹேங்கரில் என்ன செஞ்சுட்டு இருக்கு, தொங்கிக்கிட்டு இருக்கு. அதை அவர் எடுத்து மாட்டவே. காரணம் என்ன தெரியுமா? தரிசனம். ஐயா, தகப்பனின் வேலையாய் போனவன், தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள், சகோதரர்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வாடான்னு சொல்லி கொஞ்சம் வறுத்த பயிரையும் கொஞ்சம் ரொட்டி துண்டையும் கொடுத்து, ஆமாம் அண்ணமாரை பார்த்துட்டு வாடான்னு அனுப்புனா, உள்ள வரும்போது தோத்துறோம், கோலியாத்தின் கெட்ட நேரம். கோலியாத்துக்கு 40வது நாள். நான் சொல்றது புரிஞ்சவங்களுக்கு ஓகே. கோலியாத்துக்கு 40வது நாள். அவன் வந்து கொக்கரிக்கிறான். கொக்கரிக்கிற சத்தம் தாவீது காதுல கேட்குது. ஆமா, சாப்பாட்டை கொண்டு வந்து அப்படியே ரஸ்துக்கள் வைக்கிறவன் இடத்துல வச்சுட்டு, தகப்பனின் வேலையாய் வந்தவன் தரிசனம் உள்ளவனாய் தலைவனின் வேலைக்கு புறப்படுகிறான். கையை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உள்ள போய் சொல்றான், இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் இஸ்ரவேலின் ராணுவங்களை திந்தித்து பேசுவதற்கு அவன் எம்மாத்திரம், அவன் தலையை வெட்டி கொண்டு வர்றவனுக்கு என்னடா கொடுக்கப்படும்? ஒவ்வொருத்தவனும் ஒன்று சொல்கிறாங்க. சவுளுடைய மகளை தருவேன்னு சொல்கிறான்டா, சவுலு தன்னுடைய ராஜ்யபாரத்தில் பாதியை தர்றேன்னு சொல்கிறான்டா. அதெல்லாம் உங்களுக்கு வச்சுக்குங்கடா. தோத்துறோம். எனக்கு வேற எதுவும் வேணாம், தாவீதாகிய எனக்கு கோலியாத்தின் தலை ஒன்று போதும். கையை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்க. ஐயா, தரிசனம் உள்ள ஒரு தேவ மனுஷனாக இருந்தா உலகத்தில் இருக்கிற எதை கொண்டு வந்து அவனுக்கு முன்னால் கொட்டினாலும் இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாதுடா. என்னைய கர்த்தர் என்னத்துக்காக அழைச்சாரோ, என்ன கர்த்தர் எதற்காக தெரிந்தெடுத்தாரோ, என்ன கர்த்தர் எதற்காக முன்குறிச்சாரோ, என்ன கர்த்தர் இந்த இடத்துக்கு எதற்காக கொண்டு வந்தாரோ, அந்த காரியம் மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இந்த யோசுவா 8 தோத்துறோம். ஆயி பட்டணம் சங்கரித்து தீரு மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டி கொண்டிருந்த தன் கையை என்ன செய்யலையா? தோத்துறோம். அன்னைக்கு யோசுவா தூக்கி பிடிச்சி நீட்டிக்கிட்டு இருந்தான் பார்த்தீங்களா? அந்த ஈட்டியினுடைய எடை குறைஞ்சபட்சம் 180 கிலோ இருக்குமா. 180 kgs, ப்ராபபிளி 180. ஏறத்தாழ 180 கிலோ எடையுள்ள ஒரு ஈட்டியை ஆயி பட்டணத்துக்கு நேரம் என்ன செய்யறான்? நீட்டுறான். அவனுக்கு நல்லா தெரியும், நான் கையை மடக்கினேன்னா ஈட்டி கீழே இறங்குச்சுன்னா இஸ்ரவேலர்கள் தோற்று போவார்கள். என்னுடைய தரிசனம் இஸ்ரவேலர்கள் வெற்றி பெற வேண்டும், ஆயி பட்டணம் முறியடிக்கப்பட வேண்டும். அதற்கு என் பலன் எதுவா இருந்தாலும் அதை நான் தூக்கி பிடிக்க. ஹல்லேலூயா. அதான் தரிசனம். அதான் தோத்துறோம். கையை என்ன செய்யவே இல்லை. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யுத்தம் என்ன செய்யுது? நடக்குது. தோத்துறோம். 10 நிமிஷம் முழங்கால் போடும்போதே நமக்கு இடுப்பெல்லாம் கையை உயர்த்தி பாட்டு ஆராதனை நடத்தினா தோத்துறோம். கையை உயர்த்தி ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா அப்படியே பிடிச்சிக்கிட்டே நின்னா, ஆமாம் தோத்துறோம். கையெல்லாம் எவ்வளோ நேரமாக இந்த பாஸ்டர் நிப்பாட்டி ஜபத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. வாரம் இதே பொழப்பு. அவர் பாட்டுக்கு நிற்கட்டும், நம்ம உட்காந்துருவோம். நான் தான் 3 நாளாக பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன். இல்லையா சொல்லுங்க. ஒரு அம்மா வாயை பொத்திட்டு சிரிக்கிறாங்க. ஐயோ மாஸ்டர், உண்மை
அல்லேலூயா. இன்னொரு 3 நாள் உங்களோட இருந்தேன்னு வச்சுக்கோங்க, தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோட பேசுவாராக. விலைக்கிரயமாய் கொடுப்பதற்கு தரிசனம் உள்ள மனிதன் ஆயத்தமாயிருப்பான். ஆமென். ஈட்டிய நீட்டின கையை என்ன செய்யவே இல்லை, மடக்கலை. ஒருவேளை கையை இனி மடக்கவே முடியாத அளவுக்கு யோசுவாவின் கரங்கள் தளர்ந்து போய் இருந்தாலும் கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் என்னுடைய கை தளர்ந்து போவதாக அல்ல, என் கை செயலந்தே போனாலும் தரிசனத்தை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். தேவன் எனக்கு தந்த திட்டத்தை மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன். ஆமென். எத்தனை சாக்கு போக்குகள், எத்தனை காரணங்கள். தோத்திரம். வீட்டில் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, பைபிளை வாசிக்காமல் இருக்கிறதுக்கு, அந்த வேலை இந்த வேலை, அங்கே கஷ்டம் இங்கே கஷ்டம், அது நொட்டை இது நொட்டை. தோத்திரம். நான் சொல்லட்டுமா, ஜெபம் பண்ணுனா மட்டும்தான், வேதம் வாசிச்சா மட்டும்தான், கர்த்தரை தேடுனா மட்டும்தான் சில வழிகள் திறக்கப்படும்னு சொன்னால் என்ன செய்வோம், என்ன செய்வோம், என்ன செய்வோம்? ஆஸ்பத்திரியில் 4 நாள் படுத்து உங்கள் கையிலையும் கால்லையும் தொத்துறோம், அதை ஏற்றுனா தான் நீங்கள் எந்திரிச்சு நடமாடுவீங்கன்னு சொன்னால் ஆஸ்பத்திரியில் போய் என்ன செய்வோம், 3 நாளில் அட்மிட் ஆயிருங்க, இல்லைனாக்கும் என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு ஒரு டாக்டர் மட்டும் சொல்லட்டுமே. தோத்துறோம். அட்மிட் ஆகுங்க 3 நாள்லன்னு சொன்னால் 30 நிமிஷத்தில் போய் என்ன செஞ்சுருவான், படுத்துருவோம். ஆத்தாடி டாக்டர் இந்த கையில் மட்டும் இல்லை, இந்த கையையும் தாரேன், நீங்கள் வேறு எங்கெங்கெல்லாம் குத்த முடியுமோ எல்லா இடத்துலையும் என்ன செய்யுங்க, குத்துங்க. ஆண்டவரே இப்போ நீங்கள் டாக்டர் நீங்கள் ஏற்றுங்க டாக்டர், பாட்டெல்லாம் ஏற்றுங்க, அப்போ தான் எனக்கு என்ன செய்ய முடியும். நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு நம்மளால் முடியுது, ஆலயத்துக்கு நம்மளால் வர முடியல சிஸ்டர். நான் கேட்குறேன், ஒரு நாளாவது தூத்துக்குடியில் பேல் சிட்டி எக்ஸ்பிரஸ்ஸு சென்னைக்கு போகிறதுக்கு நீங்கள் வர்றீங்கன்றதுக்காக என்னைக்காவது உங்களுக்காக நின்றுக்கா இல்லையா? வாய்ப்பே பாச சொல்கிறாரு, வாய்ப்பே இல்லை. தோத்துறோம். அந்த டைமுக்கு டிடிஆர் விசில ஊதிடுவார், பச்சை கொடியை காட்டிடுவாங்க, என்ஜின் ஸ்டார்ட் ஆகி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருங்க. ஆமாம், 10 நிமிஷத்துக்கு முன்னால் ட்ரெயினில் உட்காந்தா ட்ரெயினில் போகலாம், 10 நிமிஷம் லேட்டாக வந்தீங்கன்னா ட்ரெயின் மணியாச்சியை தாண்டி என்ன செஞ்சிட்ருக்கோம், போயிட்டே இருக்கோம். நான் சொல்கிறேனே, இந்த இருக்கிற சென்னைக்கு போகிறதுக்கு ட்ரெயின் மட்டும் இல்லை, பஸ் இருக்குது, ஃப்ளைட் இருக்குது. இத்தனையும் விட்டுட்டு ட்ரெயினில் போகிறதுக்கு தீர்மானம் பண்ணி அந்த ட்ரெயினில் போகிறதுக்காக முன்கூட்டியே போய் உட்கார முடிகிற நமக்கு ஹல்லேலூயா, எவ்வளவு சாக்கு போக்கு. ஏன்னா நமக்கு என்ன இல்லை, தரிசனம் இல்லை. 4வது, நம்ம கையில் கொடுத்த நற்பொருள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிச்சிடுறேன். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20-21, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. முதல்ல 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க பார்ப்போம். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு, விலகு, விலகு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருள். இன்னொரு இடத்துல சொல்றாரு, வாசிங்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் போதும். நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு விசுவாசிங்க தேவனுடைய பிள்ளைகள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிறணும் என்ன செய்யப்படுறோம், ஆசைப்படுறோம் இல்லையா? நிறையா தெரிஞ்சுக்கிறணும். அதனால தான் இன்றைக்கி நம்ம கையில் எல்லார் கையிலையும் செல்ஃபோன் வந்துருச்சு. தோத்துறோம். சர்ச்சுக்கே போனதுனால யூடியூப்பில் உட்காந்து செய்தி என்ன செஞ்சுக்கலாம், விதவிதமான செய்திகள், விதவிதமான பிரசங்கங்கள், விதவிதமான ஊழியக்காரர்கள். தோத்துறோம். நேற்றுக்கு சாயங்காலம் பெஞ்ச மழையில் இன்னைக்கு காலையில் முளைச்ச
வித்தியாசமான பிரசங்கங்கள், வித்தியாசமான ஆராதனைகள், வித்தியாசமான செய்திகள், நகைச்சுவையோடு கலந்த பிரசங்கங்கள், உற்சாகப்படுத்துகிற பிரசங்கங்கள், எமோஷனலான பிரசங்கங்கள், வித்தியாசமாக ஏராளமான விஷயங்கள். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் நம்ம கையில் இன்னைக்கு என்ன செய்யப்பட்டுருச்சு, கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனால் பவுல் சொல்கிறாரு, நீ உனக்கு கொடுக்கப்பட்ட நற்பொருளை நீ என்ன செஞ்சுக்க, காத்துக்கொள்ளு. அந்த நற்பொருளை கெடுக்கிற மாதிரி, ஆமாம், அதிக ஞானம் என்று உண்டான ஞானம் என்று சொல்லப்படுகிற பொய்யான கொள்கையான விபரீதங்களுக்கு நீ என்ன செய்ய. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டாக்டரின், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பேட்டர்ன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பிரின்சிபிள். தோத்துறோம். அப்படி தங்களுடைய மனசில் தோன்றுகிற, தங்கள் உள்ளத்தில் தோன்றுகிற, தாங்கள் கற்றுக்கொண்ட சில வழிமுறைகளை சபைக்குள்ள உபதேசமாய் போதிக்க கூடியவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் கற்றுக்கொண்டதை உபதேசமாய் போதிப்பதற்கு கர்த்தர் என்ன அழைக்கல. இந்த சத்திய வேதம் எதை கற்றுக் கொடுக்கிறதோ அதை உபதேசமாய் போதிப்பதற்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நூதனமான பிரசங்கிமார்கள் நிறைய என்ன செஞ்சிட்டாங்க, எழும்பிட்டாங்க. தோத்துறோம். செஞ்ச பாவத்துக்கும் செய்ய போகிற பாவத்துக்கும் சேர்த்தே இயேசுநாதர் சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். அதனால நீ பாவம் செஞ்சாலும், இனிமேல் பாவம் இதுக்கு முன்னால் பாவம் செஞ்சிருந்தாலும், இப்போ நீ பாவம் செஞ்சு இனிமேல் பாவம் செய்ய போனாலும் உனக்கு தண்டனை, கிருபை உன்னை என்ன செஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு இந்த கிருபையினுடைய அர்த்தம் முழுசாக என்ன செய்யலை, புரியலை. நான் சொல்லட்டுமா? கிருபை என்பது பாவம் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் அல்ல. கிருபை என்பது பாவமே செய்ய முடியாத அளவுக்கு உன்னை தடுத்து நிறுத்துகிற பாதுகாப்பின் அரண். பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் பாரி சிலர் கிருபை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தோத்துறோம். தப்பு பண்ணிட்டேன், விபச்சாரத்தில் விழுந்துட்டேன், அசுத்தத்தில் விழுந்துட்டேன், அப்போ இந்த பாவம் தோத்துற தேவ கிருபை இந்த பாவத்திலேருந்து என்னை என்ன செஞ்சிருது, காப்பாற்றிடுது. அப்படி அல்ல. கிருபை என்பது செய்த பாவத்திலிருந்து உன்னை காப்பாற்றுகிற ஆயுதம் அல்ல. பாவத்திற்குள்ள போறதுக்கு முன்னாலேயே உன்னை தடுத்து நிறுத்துகிற பாதுகாப்புக்கிற அரண். ஆமென். நூதனமான உபதேசங்கள், நூதனமான சத்தியங்கள். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் தோத்திரம் 15வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15. அன்றையும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த மறுபடியும் தெரியப்படுத்துகிறேன். நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் போதும் 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 போதும். திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு பண்ணின பிரசங்கத்தை என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், பிரசங்கம் பண்ணிக்கிட்டே, ரட்சிப்பை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறேன், மனம் திரும்புதலை பற்றி பேசிகிட்டே இருக்கிறேன், பரிசுத்தத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கிறேன், கீழ்ப்படிதலை பற்றி பேசிகிட்டே இருக்கிறேன், சிலுவை பாடுகளை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறேன், ஊழியத்தை பற்றி பேசுகிறேன், பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறேன், நீதியை பற்றி பேசுகிறேன். திரும்ப 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 என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், பேசிகிட்டே இருக்கிறேன். என் பிரசங்கத்தில் வேறு புதுசாக எதுவும், பவுல் சொல்கிறாரு, தோத்துறோம், என் பிரசங்கத்தில் வேறு எதுவும் புதுசாக இல்லை, பண்ண பிரசங்கமே தான் என்ன செய்யுது. நம்ம புதுசாக என்ன செய்கிறோம், எதிர்பார்க்குறோம். சபையில் புதுசாக எதிர்பார்க்குறோம். ஏதாவது புதுசாக சொல்லுவாங்களா? தோத்துறோம். சொன்னதே திரும்ப திரும்ப என்ன செஞ்சிட்ருக்குறாங்க, சொல்லிட்டே இருக்கிறாங்களே. மறுபடியும் மனம் திரும்பு, மறுபடியும் கீழ்ப்படி, மறுபடியும் ஒப்புக்கொடு, மறுபடியும் ஞானஸ்நானம் எடு, பரிசுத்தாவியோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளு, ஊழியம் செய், மனம் திரும்பு, கீழ்ப்படி, ஒப்புக்கொடு, மனம் திரும்பு, கீழ்ப்படி, ஒப்புக்கொடு. ஏதாவது புதுசாக சொல்கிறாரா? தோத்துறோம். நான் சொல்லட்டுமா, 2000 வருஷமா இயேசுநாதர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் சபையில் மறுபடியும் மறுபடியும் பிரசங்கம் பண்ணப்பட வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? இயேசுநாதர் பேசின செய்தி, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். ஆமென்.
ஒரு சபையில் திரும்ப திரும்ப மனம் திரும்புதல் பேசப்படுது, ஒரு சபையில் திரும்ப திரும்ப பரிசுத்தம் பேசப்படுது, ஒரு பலிபீடத்திலிருந்து மறுபடியும் ரட்சிப்பு சொல்லப்படுதுன்னா அந்த இடத்துல இன்னும் மனம் திரும்ப வேண்டியவர்கள் அவசியமாக இருக்கிறார்கள். அந்த இடத்துல பரிசுத்தம் அடைய வேண்டியவர்கள் இன்னும் அவசியமாக இருக்கிறார்கள். பரிசுத்தம் அடைவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும், நீதி செய்கிறவன் இன்னும். இதை தவிர வேற புதுசா பேசுறதுக்கு பைபிளில் வேற ஒன்றும் இல்லை இல்லை. இதை தவிர வேற ஒன்றை உங்களுக்கு புதுசாக சொல்லி உங்களை மதிமயக்கிறான் அப்படின்னா நீங்கள் பிசாசுக்கு என்ன செய்றீங்க? அடிமைப்படுத்தப்படுகிறீர்கள், நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள். யார் உங்களை வஞ்சிப்பா? தோத்துறோம். பிசாசு வஞ்சிப்பானா? ஆண்டவர் சொல்றாரு மத்திய 24 உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்குமான அடையாளம் என்னன்னு கேட்குறாங்க. ஆண்டவர் 7 அடையாளத்தை சொல்லுவார். பூமி அதிர்ச்சியை என்ன செய்வீங்க? காண்பீங்க. ராஜ்யத்துக்கு விரோத ராஜ்யம் என்ன செய்யும்? எழும்போம். கொள்ளை நோய்கள் இதெல்லாம் நடக்குதா? இன்னைக்கு இதெல்லாம் நடக்குதா? இதெல்லாத்தையும் விட அவருடைய வருகைக்கும் தோத்துறோம். ஆமாம், உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது முதல் அடையாளம் ஒன்று சொல்லுவார். வாசிங்க பார்க்கலாம், 3வது வசனம், மத்திய 24:3. வாசிங்க வேகமா. பின்பு அவர் உட்கார்ந்திருக்கையில் தனித்து வந்து என்றார்கள். பிரதியுத்தரமாக சத்தமா சொல்லுங்க, இன்னொரு தடவை. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய். முதல் அடையாளமே வஞ்சிக்கப்படுதல் தான், டிசீவிங். முதல் அடையாளமே வஞ்சிக்கப்படுதல். தோத்துறோம். யார் வஞ்சிப்பார்கள்? வாசிக்க தங்கச்சி அதை. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி. இங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? அந்த வசனத்துக்கு இன்டர்பிரேட் பண்றாங்கன்னா அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாரு ஆண்டவர் அப்படின்னு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? இந்த வசனத்தை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா அநேகர் வந்து, தங்கச்சி மறுபடியும் வாசிடா. அநேகர் வந்து என் நாமத்தை, இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு இயேசுவே ஆண்டவர் என்று பிரசங்கித்து. அந்தி கிறிஸ்து இயேசுவே ஆண்டவர்னு சொல்ல மாட்டான், தான் தான் இயேசுன்னு என்ன செய்வான். இங்க இயேசு வஞ்சிக்கப்படுதலை குறித்து சொல்லும்போது அந்தி கிறிஸ்துவை பத்தி சொல்லல. என்னன்னு சொல்றாரு? என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து. யாரு? இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை. இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும்னா, இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்ட ஊழியக்காரனாய் இயேசுவே ஆண்டவர் என்று பிரசங்கம் பண்ணுகிற நான் உங்களை வஞ்சிப்பேன். புரிஞ்சிருச்சா? இயேசுவினுடைய ஊழியக்காரன், இயேசுவினுடைய அழைப்பை பெற்றவன், இயேசுவினுடைய சீடன், இயேசுதான் ஆண்டவர் என்று பிரசங்கம் பண்ணுகிறவன். ஆனால் என்னுடைய பிரசங்கத்துக்குள்ள இயேசுவை பேசிட்டு என்னுடைய சொந்த உபதேசத்தை உங்களுக்குள்ள புகுத்தி உங்களை வஞ்சிப்பதற்கு ஏதுவான நூதன உபதேசங்கள், சட்டங்கள், சத்தியங்கள் என்ன செய்யப்படும்? இன்னைக்கு அதான் என்ன செஞ்சிட்டு இருக்கு? நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ப்ராஸ்பரிட்டின்றான், இன்னொரு பக்கம் கிரேஸ்ன்றான், இன்னொரு பக்கம் ஹைப்பர் கிரேஸ்ன்றான். இவன் எல்லாருமே பேசுகிறவன் எல்லாரையும் பாருங்க, தோத்துறோம். யாருடைய ஊழியக்காரனா இருக்கான்? சத்தமாக சொல்லுங்க. இயேசுநாதருடைய. யாரை பற்றி பேசுகிறான்? வஞ்சிக்கப்படுறாங்களா? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்களை என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? கண்டுபிடிக்க தெரியல. ஏமாற்றப்படுறோம், வஞ்சிக்கப்படுறோம். அதுக்கு தான் சிம்பிளாக ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற சபையில் நாட்டப்படணும். உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற போதகருக்கு கீழே அடங்கி இருக்கணும். சபையில் உபவாச கூட்டம் நடக்கும், வராது. தோத்துறோம். தூத்துக்குடியிலே பெரிய சர்ச்சில் ஃபேமஸான ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தாருன்னா அப்படி போய் என்ன செஞ்சுருக்கோம்?
உட்காந்துருக்கோம். அங்கே நடக்கிற ஆராதனைக்கு, அங்கே நடக்கிற உபவாச ஜெபத்துக்கு, அங்கே நடக்கிற தோத்திர விழிப்பு ஜெபத்துக்கு நான் சொல்கிறேன், சபையில் உங்களுக்காக, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வின் ஈடேற்றத்திற்காக சபையில் நடத்தப்படுகிற கூட்டங்களுக்கு என்ன செய்யணும்? சபையில் நடக்கிற ஊழியத்தில் என்ன செய்யணும்? பங்கெடுக்கணும். சபை போதகரோட நல்ல தொடர்பு என்ன செஞ்சுக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதோடு சரி, இடைப்பட்ட நாட்களில் நாங்கள் திரும்பி கூட பார்ப்பது இல்லை. உபவாச ஜபமா வரவே மாட்டோம். விழிப்பு ஜபமா அதை விட வரவே மாட்டோம். தோத்துறோம். சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு 10 வீடு இருக்கும். அந்த 10 வீட்டுக்காரவங்க தான் இங்கே வருவாங்க சர்ச்சுக்கு. தோத்துறோம். அவங்களும் சந்தோஷத்தோடு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? தெரியாதனமாக வீட்டை வாங்கிட்டேன், சர்ச்சுக்கு பக்கத்தில் வீடை வாங்கிட்டேன். வாடகை வீடுனா கூட காலி பண்ணிவிட்டு வேறு தூரமாக என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். சொந்த வீடாக வேறு இருக்குது. தோத்துறோம். தெருவில் இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் போனால், மளிகை கடைக்கு போனால் பாஸ்டரை பார்க்குறேன், மீன் கடைக்கு போனால் பாஸ்டரை பார்க்குறேன், சிக்கன் கடைக்கு போனால் பாஸ்டரை பார்க்குறேன், காய்கறி கடைக்கு போனால் பாஸ்டரை பார்க்குறேன். எப்போ பார்த்தாலும் என்ன இன்றைக்கி ப்ரேயருக்கு உங்களை காணோம், சிஸ்டர் என்ன உங்களை அந்த பக்கம் பார்க்கல, பிரதர் என்ன உங்களை அந்த பக்கம் பார்க்கல, இப்படி கேட்பாரேன்ற தோத்துறோம். நிர்பந்தமான நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டதுனால வேறு வழி இல்லாமல் பைபிளை தூக்கிட்டு எங்கே வரேன்? அப்படியே சொல்கிறல்ல, அதுக்கு 4 அம்மா ஆமான்னு சொல்லுது. கவனிக்கிறீங்களா? நமக்கு தேவன் தந்த நற்பொருள், நமக்காக பரிசுத்தவான்கள் கொடுத்த சத்திய உபதேசம். முதல்ல சொன்னேன், நம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் காத்துக்கொள்ள வேண்டிய முதல் நற்பொருள் நம்முடைய குடும்பம். 2வது நற்பொருள் மந்தை. 3வது நற்பொருள் தரிசனம். 4வது நற்பொருள் சத்திய உபதேசம். அதை இழந்துடவே, காம்ப்ரமைஸ் பண்ணிடவே, பெற்றுக்கொண்ட விசுவாசத்தில் மாறிடவே தோத்துறோம். தேமாவை குறித்து பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, இப்பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து தேமா என்னை விட்டு என்ன செஞ்சிட்டான்? தூரம் போயிட்டான். காசு கொடுக்குறாங்கன்றதுக்காகவோ, பணம் கொடுக்குறாங்கன்றதுக்காகவோ, பேர் கொடுக்குறாங்கன்றதுக்காகவோ, பாராட்டு கொடுக்குறாங்கன்றதுக்காகவோ, பட்டம் கொடுக்குறாங்கன்றதுக்காகவோ சத்திய உபதேசத்தை விலை பேசி என்ன செஞ்சிட முடியாது. நான் சொல்கிறேனே, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை ரொம்ப மேன்மையாக யோசிக்கணும். உங்களுக்கு கத்த தந்திருக்கிற ரட்சிப்பை ரொம்ப மேன்மையாக யோசிக்கணும். அதே போல் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற அப்போஸ்தல உபதேசத்தை ரொம்ப மேன்மையாக நினைக்கணும். கையை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பம் பிற்குதலும் ஐக்கியப்படுதலும் தோத்துறோம். சபைகளில் ஆமென், நம்முடைய வருமானங்களை, சொத்துக்களை பொதுவாக வைத்து அனுபவிப்பதுமான தோத்துறோம். அந்த அப்போஸ்தல உபதேசத்தை சரியாக நம்ம என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும், கடைபிடிக்கணும், கடைபிடிக்கணும். எப்படினாலும் வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. சத்திய வேதம் கற்றுக் கொடுத்தபடி வாழ்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த அச்ச அடையாளங்களை தரித்து கொண்டு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக வாழ்வதற்கு நாம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். கையை வைத்து வராமன்னு சொல்லுங்களேன். நீங்கள் ஆண்டவர்களோட பேசியிருக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நற்பொருளை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். குடும்பம் என்கிற நற்பொருள், மந்தை என்கிற நற்பொருள், தோத்திரம், தரிசனம் என்கிற நற்பொருள், சத்திய உபதேசம் என்கிற நற்பொருள், அதை பரிசுத்த ஆவிக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு இடத்துல சின்ன சின்ன விரிசல்கள், இதில் ஏதாவது ஒரு இடத்துல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்திருக்குன்னா, இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஐ எம் கோயிங் டு கீப் மை டாக்ட்ரின், ஐ எம் கோயிங் டு கீப் மை ஃபேமிலி. எனக்கு தேவன் தந்த குடும்பத்தை நான் காத்துக்கொள்ள போகிறேன். என் பிள்ளைகளுக்கு நான் தான் உத்தரவாதி, என் குடும்பத்துக்கு நான் தான் உத்தரவாதி, என்னுடைய பொருளாதாரத்துக்கு நான் தான் உத்தரவாதி, எனக்கு தேவன் தந்த தரிசனத்துக்கு நான் தான் உத்தரவாதி, எனக்கு தேவன் தந்த பட்டணத்துக்கு நான் தான் உத்தரவாதி, என் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த உபதேசத்துக்கு, சத்திய வசனத்துக்கு நான் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்குள்ளெல்லாம் ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் இருக்கிறது. உபதேசத்தை மாற்றி பேசுகிறவன் யாராக இருந்தாலும் சரி, தோத்துறோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், கோழி தலையை திருகிற மாதிரி என்ன செஞ்சிருவேன்? தோத்துறோம். சும்மாலாம் என்ன செய்யறதில்ல, விட்டு வைக்கிறது இல்லை. பட்டயத்தை போல தோத்துறோம். சத்தியத்துக்காக ஷார்ப்பாக என்ன செய்யணும்? இருக்கணும். விட்டு கொடுத்துடவே கூடாது. இயேசுநாதர் நமக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காக எதுக்கோ உலகத்தான் வைராக்கியம் பாராட்டுறாங்க, எதுக்கோ பாராட்டுறாங்க. ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்காக தான் உசுரை கொடுக்குறான், கிழிச்சிக்கிறான், உடம்பை கிழிச்சிக்கிறான், ரத்தத்தை சிந்துறான். நான் சொல்கிறேன், எனக்காக ரத்தத்தை சிந்தின அந்த மாபெரும் தலைவன் இயேசுவுக்காக என் வாழ்க்கையில் எதை வேணாலும் நான் என்ன செய்யலாம். அல்லேலூயா, அல்லேலூயா.
காம்ப்ரமைஸ் பண்ணிடுவே கூடாது. காம்ப்ரமைஸ் பண்ணிடவே கூடாது. நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் தோத்துறோம். என் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் கர்த்தர் என்னை எவ்வளோ காலம் வச்சிருக்கிறாரோ அந்த காலம் வரைக்கும் நான் பெற்ற ரட்சிப்புக்காக உறுதியாய் நிற்பேன். நான் பெற்ற அபிஷேகத்துக்காக உறுதியாய் நிற்பேன். அவர் எனக்கு தந்த தரிசனத்துக்காய் திட்டத்துக்காய் உறுதியாய் நிற்பேன். ஜெபிக்கலாமா? இருக்கிற இடத்துல ஒரு 2 நிமிஷம் அப்படியே எழுமி நின்று கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உண்டாவதாக. எல்லா கண்களை மூடி இருக்கிற இடத்துல அப்படியே எழுமி நின்று ஹல்லேலூயா. நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், என்னுடைய ரட்சிப்பை விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு தேவன் தந்ததான தரிசனத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம், எனக்கு அவர் கற்றுக் கொடுத்துருக்கிற அந்த சத்திய உபதேசங்களை நான் விட்டு கொடுக்க. எல்லா கண்களை மூடி, யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம் தயவு செய்து. Praise the Lord. Hallelujah. ஒரு நிமிடம் ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஐ நெவர் காம்ப்ரமைஸ், ஐ நெவர் காம்ப்ரமைஸ், ஐ நெவர் கிவ் அப். ஒரு நாளும் நான் அதை விட மாட்டேன் ஆண்டவரே. நான் ஆழமாய் பிடித்துக்கொள்வேன் ஆண்டவரே, ஆழமாய் உபதேசத்தை பிடித்துக்கொள்வேன், ஆழமாய் சத்தியத்தை பிடித்துக்கொள்வேன். நான் பின்னால திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா.